प्राप्यस्य ब्रह्मणो रूपं प्राप्तुश्च प्रत्यगात्मनः प्राप्त्युपायं फलं प्राप्तेः तथा प्राप्ति विरोधि च वदन्ति सकला वेदाः सेतिहासपुराणकाः मुनयश्च महात्मानः வேத வேதார்த்தவாதினः. இந்த பிரமாண ஸ்லோகம் அர்த்த பஞ்சகத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வருவது. ஒரு ஜீவனும் 5 விஷயங்களை பற்றின அறிவு பெற வேணும். நம்மையெல்லாம் படைத்து காத்து அளிக்கும் பரமாத்மா அவரை பற்றின உண்மை நிலை புரிந்து கொள்ள வேண்டும். நாம்கிற ஜீவாத்மா நம்ம பற்றின உண்மை நிலை தெரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் பரமாத்மஸ்வரூபம் ஜீவாத்மஸ்வரூபம்னு சொல்லுவார்கள். நம்ம பற்றி நாம தெரிஞ்சுக்கிறோம். நாம் ஒத்தொத்தரும் ஜீவாத்மாக்கள். ஆத்மாவனுடைய ஸ்வரூபம் என்ன? அவர் சூக்ஷ்மமா இருக்கார். தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவராக உள்ளார். நித்தியமாக உள்ளார். அறிவுடையவராக விளங்குகிறார். பகவானுக்கு நித்திய கிங்கரனாய் தாசனாய் உள்ளார். இதெல்லாம் நாம ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த ஆத்மாவுக்கு லட்சியமே பரமாத்மா தான். ஆகவே அவரை பற்றி தெரிந்து கொள்ளுகிறோம். ஜகத்தை படைத்து காத்து அழிப்பவராக இருக்கிறார். அனைத்தையும் ஆணை செலுத்துபவராக உள்ளார். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார், வியாபித்திருக்கிறார். தன்னை அண்டின ஜீவர்களுடைய பாபங்கள் அனைத்தையும் போக்கி தன் திருவடிகளையே கொடுக்கும் கருணை உள்ளம் கொண்டவராக இருக்கிறார். இதெல்லாம் நாம பரமாத்மாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது. அதுக்கப்புறம் பரமாத்மாவை தெரிஞ்சுனுட்டோம், ஜீவாத்மாவை தெரிஞ்சுனுட்டோம். இப்ப என்ன செய்ய வேணும்? அவரை அடையிறது தான் புருஷார்த்தம்னு புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பகவானை அடையணும், அவருக்கு கைங்கரியம் பண்ணணும், தாசனார்ந்து அவரோட சேர்ந்து அனுபவிக்கணும். இதைத்தான் பிராபிய ஸ்வரூபம் புருஷார்த்தம்னு சொல்லுவார்கள். சிறந்த புருஷார்த்தத்தில் நம்ம புத்தி நிலைக்கணும். ஆனால் இந்த லோகத்தினுடைய இயல்பு தாழ்ந்த தாழ்ந்த பயன்கள், சின்ன சின்ன பலன்கள், இதை நோக்கி நம்ம புத்தி ஓட பார்க்கும். அதை தடுத்து நியமித்து ஏதேதோ சின்ன பயன்களுக்கு போகக்கூடாது, உயர்ந்த புருஷார்த்தத்தை தான் நாம் விரும்பணும் என்று நமக்கு நாமே சொல்லிக்கணும். ஒரு சோறு கிடைக்கிறதுனால் முந்தா நாள் பழையதை சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவோமா? இப்போ பண்ணி சுட சுட புதுசாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவோமா? இப்போ இருந்தால் தானே பிடிக்கும். ஏதோ கிழிஞ்சு போன வேஷ்டியை கட்டிக்கிறதுக்கு விருப்பப்படுவோமா? இல்லை இப்போ புத்தம் புதுசாக வச்சு கொடுத்ததை ஜரிக பளபளக்க கட்டிக்கிறதுக்கு ஆசைப்படுவோமா? இப்படி எப்பவுமே மனுஷன் உயர்ந்ததில் ஆசை வைத்து பழக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் நான் சொன்ன ஜரிக வேஷ்டியோ, இப்போ சமைக்கப்பட்ட உணவோ, புதுசாக இருக்கக்கூடிய தங்க நகையோ, இதெல்லாமே பிரயோஜனமற்றவை. இதை விட மிகச்சிறந்த புருஷார்த்தம் இந்த ஆத்மாவுக்கேற்ற புருஷார்த்தம் உள்ளது. என இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் சரீரத்தினுடைய புருஷார்த்தம். இந்த தேவையெல்லாம் உடம்புக்கே தவிர நகையோ ஆடையோ உணவோ எதுவும் ஆத்மாவுக்கு தேவையில்லை. அதனால ஆத்மாவுக்கு உயர்ந்த புருஷார்த்தம் எது என்று யோசித்து பார்த்து அது பகவான் தான். அவனை அடைந்து கைங்கரியம் பண்றது தான் புருஷார்த்தம் என்று திரும்ப திரும்ப நம்ம புத்திக்கு சொல்லிக்கணும், நம்ம மனசுக்கு எடுத்துரைக்கணும். நாம மனசனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடக்கூடாது. மனசு தான் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். ஆத்மா உயர்ந்தவர், மனசு அவரை விட தாழ்ந்து கட்டுப்பட்டு இருக்கிறது. அதனால நாம எப்பவும் பேசிக்கிறா போலே என் மனசு தரிகட்டு ஓடுறது, என் மனம் இப்படி நினைக்கிறது, என் மனம் அப்படி இருந்தா சரின்னு சொல்றது என்பதெல்லாம் நம்ம அறியாத்தனத்தால பேசிட்டு இருக்கோன்னு அர்த்தம். மனத்துக்கு சிந்திக்கிற சக்தி எல்லாம் தனக்கா கிடையாது.
ஆத்மாவுக்குத்தான் சிந்திக்கிற சக்தி உண்டு. மனம் தன்னடையே நினைக்க முடியாது. ஆத்மாதான் மனத்தின் மூலம் நினைக்க முடியும். கண்ணு தானே பார்க்குமா? காது தானா கேட்குமா? ஆத்மா பார்க்கணும்னு நினைச்சா தானே கண்ணு கருவி, ஆத்மா கேட்கணும்னு நினைச்சா தானே காது கருவி. அதே போல மனமும் ஒரு கருவி, சிந்திப்பதற்குண்டான கருவி. கருவியினுடைய வசத்துல கர்த்தா இருக்கணுமா? கர்த்தானுடைய வசத்துல கருவி இருக்குமா? யார் கர்த்தாவோ, யார் செய்யறவரோ அவருடைய வசத்துல தானே கருவி இருக்கும். நாம கத்தியை வச்சுன்னு பழத்தை நறுக்கிறோம்னா நம்ம வசத்துல கத்தி இருக்கணுமா? கத்தியோட வசத்துல நாம் இருக்கணுமா? இப்ப இதை பேசின்னு இருக்கேன், அடியன் பேசுறதுன்னு இது கருவி. இந்த ஒலிபெருக்கி ஒரு கருவியோ இல்லையோ? பேசுறவர் கர்த்தா, ஒலிபெருக்கி கருவி. கர்த்தாவனுடைய வசத்துல ஒலிபெருக்கி இருக்கணுமா? இல்ல ஒலிபெருக்கி வசத்துல கர்த்தா இருக்காருனா அது இப்ப எதை பத்தி பேசணும்னு சொல்றதோ அதைத்தான் அப்புறம் அடியும் பேசணும். அப்படி கேள்விப்பட்டது இல்லையே. அதனால எப்போதும் நம்முடைய வசத்துல தான் மனம் இருக்கணும். அது தன்னிஷ்டத்துக்கு ஓடுறது, எங்கெங்கோ திரியது பாயறது என்பதெல்லாம் அனாதிகால கர்ம வாசனை, ருச்சியால் ஏற்படும் ஆர்ப்பாட்டங்கள். அதை நம்ம ஏற்றுக்கொள்ளாம நாம தான் நியமிக்கணும். உயர்ந்த புருஷார்த்தத்துல எண்ணத்தவை, தாழ்ந்த புருஷார்த்தத்துக்கு போகாதே என்று சொல்லி பகவானை அடைவதே உயர்ந்த புருஷார்த்தம், அவனுக்கு தொண்டு புரிவதே மிகச்சிறந்த பயன் என்னும் புரிஞ்சுனுட்டோம். மூணாவது அர்த்தம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நாலாவது அர்த்தம், அப்ப அதை அடைவதற்கு வழிமுறைகள் யாவை? ஏதோ ஒரு வழி மூலமா பற்ற வேண்டுமே, அதைத்தான் உபாயம்னு சொல்றோம். கர்மயோகம் ஒரு வழி, ஞான யோகம் ஒரு வழி, பக்தி யோகம் ஒரு வழி, பகவானிடத்துல சரணாகதி அவரே ஒரு வழி. இப்படி பல வழிகள் உள்ளன. சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட தர்மங்கள் வழிகள். வேத போதித இஷ்ட சாதனம் தர்மம்னு சொல்லுவார்கள். வேதத்துல சொல்லப்பட்டது ஒரு இஷ்டம், வேதத்துல ஒத்துக்கொள்ளப்பட்ட நாம விருப்பப்படுற ஒண்ணு. ஏன்னா வேதத்துல ஒத்துக்கொள்ளப்படாதது நிறைய இருக்கலாம். இப்போ ஒரு சுவாமி இன்னாரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார், இன்னென்ன குழந்தைகள் பெற்றிருக்கார், அப்ப அந்த மனைவியோட அந்த சுவாமி வாழ்ந்துட்டு இருக்கார். மாற்றானுடைய மனைவிக்கு ஆசைப்பட்டுட்டு பட்ட பிற்பாடு அதுக்கு நல்ல சாதனம் கிடைக்குமா? இப்ப எனக்கு லட்சியம் மற்றொருத்தருடைய மனைவி அடைவது, அதற்கு சாதனம் வேதத்தில் இருக்குமான்னு கேட்டா வேதம் ஒத்துக்கொண்ட உண்மையான புருஷார்த்தமா இருக்கணும், அதுக்கு வேதம் ஒத்துக்கொண்ட வழியா இருக்கணும். ரெண்டுமே வேதம் ஒத்துக்கணும். வேதம் ஒத்துண்ட பயனா இருக்கணும், வேதம் ஒத்துண்ட வழியா இருக்கணும். இப்ப வேதம் ஒத்துக்கொண்ட பயன், பதரிகாசிரமத்துக்கு போய் பெருமாளை சேவிக்கலாம், வேதம் ஒத்துக்கிறது. அதுக்கு எங்கிட்ட போறதுக்கு காசு இல்லைங்கிறதுக்காக நான் போய் கொள்ளையடிச்சேன்னா அப்ப அது வேதம் ஒத்துக்கொள்ளாத வழியோ இல்லையோ? வழியும் வேதம் ஒத்துன்னு இருக்கணும், பயனையும் வேதம் ஒத்துக்கொண்டு இருக்க வேண்டும். அது ஒத்துக்கொண்ட பயனை, அது ஒத்துக்கொண்ட வழியின் மூலம் போகிறோம் பாருங்க, வேத போதித இஷ்ட சாதனம். வேதத்தால போதிக்கப்பட்ட சாதனம் அதுதான் தர்மமாகும். அந்த தர்மமும் வேதத்தால போதிக்கப்பட்ட பயனே நாம் அடையறதுக்கு பிரயோஜனப்படுறதா இருக்கணும். அதைத்தான் தர்மம் தர்மம்ங்கிறோம். வேத போதித இஷ்ட சாதனத்துவம் தர்மத்துவம் என்னதற்கு விளக்கம் அளிக்கிறார்கள். அப்ப எத்தனையோ தர்மங்கள் நாம நினைச்சுட்டு இருக்கிற லட்சியத்தை அடையறதுக்கு வேதத்துல சொல்லப்பட்ட தர்மங்கள் எல்லாம் உதவும். அப்ப அதை கடைப்பிடித்தா தானே இஷ்டத்தை அடைவோம். இப்ப வேதத்துல இருக்கிற தர்மங்கள்லாம் பகவான் அடையறதுக்கு உதவும். படிச்சுனுட்டேன், படிச்சுனுட்டத்துக்காக பகவான் அடைஞ்சிருவேனா? இல்ல அதை பண்ணா பகவான் அடைவேனா? நன்னா படிச்சா 90 மதிப்பெண்களுக்கு மேல வாங்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுண்டா 90 கிடைக்குமா? இல்ல படிச்சா 90 கிடைக்குமா? நன்னா படிச்சா தான் கிடைக்குமே தவிர படிச்சா உனக்கு 90 கிடைக்கும்னு சொன்னதை காதல வாங்கிறதுக்காகவா 90 கிடைக்கும்? அதுக்கு மேல உழைச்சு படிச்சா தானே கிடைக்கும். அதை போல வேதத்துல சொல்லப்பட்ட தர்மங்களை நன்கு அனுஷ்டித்தால் பகவானை நாம் அடையலாம். அதைத்தான் உபாயம் உபாயம்னு சொல்றோம். அதை பத்தின அறிவு தேவை. இது நாலாவது அறிவு. அப்ப பரமாத்மாவை பற்றின அறிவு, ஜீவாத்மாவை பற்றின அறிவு, இலக்கு எது, பயன் எதுங்கிறத பத்தின அறிவு, அந்த இலக்கை அடைவிக்கக்கூடிய வழி, வழி எதுங்கிறத பத்தின அறிவு, கடைசியா அஞ்சாவது அறிவு, இந்த வழியில போக ஒட்டாமல், என் இலக்கை அடைய ஒட்டாமல் ஏதோ ஒண்ணு தடுத்துன்னு இருக்கு. அது என்ன தடுக்கிறது? இப்ப இதுதான் இலக்குன்னு தெரிஞ்சா கிடுகிடுன்னு எழுந்து போட மாட்டோமா? போனெல்லாம் நடுவில் செவரு கட்டி வச்சிருக்காளோ இல்லையோ, இப்போ போக முடியல, ஏதோ தடுக்கிறது பாருங்க. அந்த தடுக்கிறதுக்கு தான் விரோதின்னு பேர். ஏதோ ஒரு பகைவன், ஏதோ ஒரு விரோதி என்ன தடுக்கிறார், அவரையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யார் தடுக்கிறார்னு தெரிஞ்சாதான் அவரை விலக்கிட்டு நாம இலக்க அடைய முடியும். அதனால அஞ்சாவது அறிவு இப்போ
விரோதி ஸ்வரூபம். இதைத்தான் நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியில் கூறினார். என்ன இந்த பாசுரம் சொல்றது? மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். திருவாய்மொழி பாடியிருக்கிறது நம்மாழ்வார். அந்த திருவாய்மொழி யாழை காட்டிலும் இனிமையா இருக்குமா. குழலினிது யாழினிது என்பர் திருவாய்மொழி கேளாதவர் அப்படின்னு வேணா புதுசா மொழி வச்சுக்கலாம். நம்ம இப்போ குழலினிதா இருக்குன்னு சொல்லுவா, யாழினிதா இருக்குன்னு சொல்லலாம். திருவாய்மொழியினுடைய கானரசத்தை பருகாதிருந்தவனா சொல்லிட்டு இருக்கலாம். அவர் இந்த 5 அர்த்தங்களை சாதிக்கிறார். மிக்க இறை நிலையும் பரமாத்மஸ்வரூபம், மெய்யாம் உயிர் நிலையும் ஜீவாத்மஸ்வரூபம், தக்க நெறியும் பகவான அடைவிக்கிற வழியை பத்தின ஸ்வரூபம், தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் விரோதி ஸ்வரூபம், ரொம்ப நாளா நம்மளை அடைய ஒட்டாம தடுத்துட்டு இருக்கே அதை பத்தின உண்மை விளக்கம். கடைசியா வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். வாழ்வுங்கிறது தான் புருஷார்த்தம். நாம் அடைந்து பகவானுக்கு தொண்டு புரிய போறோமே அந்த பயன். இந்த புருஷார்த்தத்தை உயர்த்தியா வச்சுக்கணும். சின்ன சின்ன பயன்களில் புத்தி பேதலிச்சு போயிடக்கூடாது. உயர்ந்த பலத்துல தான் சிந்தனை இருக்க வேண்டும். அந்த உயர்ந்த பலத்தை அடைவிக்கக்கூடிய வழிகள் இருக்கே தர்மங்கள், அதுல தான் நம்ம சிந்தனை இருக்கணும். அப்ப சிறந்த புருஷார்த்தத்துல சிந்தனை இருக்கணும், சிறந்த தர்மத்துல சிந்தனை இருக்கணும். இந்த ரெண்டும் விடாம இருந்துருந்ததுனால் மற்ற நினைவுகளை விலக்கி விலக்கி இந்த ரெண்டை பத்தியே திரும்ப திரும்ப நினைச்சிருந்தோம்னால் நாம சனாதன தர்மத்துல நிலையா இருக்கோம்னு அர்த்தம். சனாதன தர்மம்னு 2 நாளா பார்த்துருக்கோம் இல்லையோ. எதது சனாதன தர்மம்னால் ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டு பரமாத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டு பரமாத்மாவை ஜீவாத்மா அடையணமே அந்த வழிமுறைகளை சரியாக கடைப்பிடிக்க வேண்டும். அந்த கடைப்பிடித்து கொண்டே இருந்தால் பகவானை அடைகிறோம். அவர் அடையிறது இருக்கட்டும். நாம இப்ப 2 நாளா சனாதன தர்மத்துல பார்த்தது என்னதெல்லாம்? அஹிம்சாவாதியா இருக்கணும், தயையோடு இருக்கணும், தானம் கொடுக்கணும், பகவத் தியானம் இருக்கணும், ஆகார சுத்தி இருக்கணும். இந்த 5 தான் அடிப்படை தர்மங்கள்னு பார்த்துட்டு இருக்க முடியும். இதை நாளே தெரிவித்தேன். இந்த 5 வேணும். இப்ப நீர் அந்த 5 இதுல சொல்லவே இல்லையே. நீ ஏதோ வேதம் ஒத்துக்கொள்ளப்பட்ட தர்மம்னு சொன்னீர். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நீர் சொல்ற 5 வேறையா இருக்கே. இப்போ இது கர்மயோகமா, ஞான யோகமா, பக்தி யோகமா, அல்லது இது எதுவுமே இல்லாத 4வதா? இந்த 3மே இதுல ஒண்ணு சேர்ந்ததா தெரியலையே. ஏன்னா இப்ப அஹிம்சா, தயா, தானம், பகவத் தியானம் இதெல்லாம் பேரே இங்க வரலையோ இல்லையோ. இப்போ கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இதுதான் நமக்கு தெரிஞ்ச பெயர்கள். அதுதான் பகவான் அடைவிக்கக்கூடிய வழின்னு புரியறது. அப்ப அதுக்குள்ள அஹிம்சை எங்க வந்தது? தய எங்க இருக்கு? பகவத் தியானம் எங்க இருக்கு? எங்க தானம் வந்தது? எங்க ஆகார சுத்தி வந்ததுன்னு கேள்வி வரும் இல்லையோ. இந்த 5 இருந்தாத்தான் கர்மயோகத்தையே தொடங்க முடியும். இந்த 5 இருந்தாத்தான் பக்தி யோக நிஷ்டனாவே இருக்கிறதுக்கு முடியும். கண்ணன் தன் பக்தனை பத்தி எப்ப கொண்டாட செய்வோம்? இந்த அடிப்படை தர்மங்கள்லாம் அவங்ககிட்ட நிறைய இருக்குங்கிறார். அது இருந்தாத்தான் பக்தனாகவே நாம் இருக்க முடியும். இப்ப நாமெல்லாம் இங்க கூடியிருக்கோம், எல்லாரும் பக்தர்கள் தானே. பக்தால் தானே சுவாமி உபன்யாசத்துக்கு வருவா. வேற யார் இப்ப வரப்போறா? யாரெல்லாம் சனாதன தர்மத்துல நன்னா இருக்காளோ அவர்கள் தான் உபன்யாசத்திலே உட்கார போறா. நீரானா யாருக்கோ சொல்லிட்டு இருக்கீர்ப்போ. யாரு சனாதன தர்மத்துல இல்லையோ அவர்களுக்கு சொல்றாப்புல நீர் நினைச்சுட்டு இருக்கீர். ஆனா அந்த கோஷ்டிக்கு போய் நம்மளால வாயை திறந்து பேச முடியுமா? யார் இந்த தர்மத்தையே ஒத்துக்க போறது இல்லைங்கிறாளோ உண்மையா அவர்கள்ட்டன்னா பேசணும். கண்டிப்பா பேசினா ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா நான் பின்னையே இங்கே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறேன்னா நம்ம கிட்ட இதனுடைய கடைப்பிடித்தல் குறைச்சலா இருக்கும் இல்லையோ. அது என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம உயர்த்தியா கடைப்பிடிக்கலையே. இன்னொன்னு, நாமும் புருஷார்த்தம் எதுங்கிறதுல அப்பப்ப மயங்கி போயிடுறோம் இல்லையோ. இதுதான் உயர்ந்த புருஷார்த்தம், நம்ம புத்தி நிக்கல. அதுலேருந்து அப்பப்ப நழுவிடுறது. அப்ப நம்மளும் சனாதன தர்மத்திலேருந்து நழுவுறோம் தான் அர்த்தம். உயர்ந்த புருஷார்த்தத்திலேருந்து நழுவினால் தர்மத்திலேருந்து நழுவுறோம். எந்த வழியை பத்தி செஞ்சுட்டே இருக்கணுமோ அதை தவிர ஏனைய காரியத்தை பத்தி நினைச்சால் அப்ப சனாதன தர்மத்திலேருந்து நழுவுறோம். இந்த வழுக்கல் எல்லாருக்குமே பொதுதானே. இது ஒண்ணு நாஸ்திகர்கள் தான் பண்ணுவார்கள், இந்த தர்மத்துல இல்லாதவாள் தான் பண்ணுவான்னு சொல்லக்கூடாது. இங்க இருக்கிற நமக்கே கூட சம்சார தொல்லையினால் அப்பப்ப நழுவிடுறோம். அந்த நழுவுதல் இல்லாத இருக்கிற உறுதி வேணும். அதுக்குத்தான் இந்த தர்மத்துல நிஷ்டை வேணுங்கிறா. அந்த நிஷ்டை எப்பவுமே நம்மகிட்ட இருக்கும். கண்டிப்பா பண்ணணும்னு நினைச்சுப்போம். இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு, அமாவாசையா இருக்கு, மாச பிரவேசமா இருக்கு, சித்திரை மாசம் 1ஆம் தேதியா இருக்கு, அதனால இனிமே பார்
விஜய வருஷம் வந்தாலே விஜயம்தான் சுவாமி. அதனால் நாங்கெல்லாம் உறுதி கொண்டுட்டோம். இப்போ இந்த அஞ்சையும் கண்டிப்பா வச்சுட வேண்டியதுதான். அஹிம்சா உண்டு, ஆகார சுத்தி, பகவத் தியானம், தயா, தானம், பஞ்சமகா யஜ்ஞம், இது முதலானவர்கள்லாம் நாங்கள் விடாத பண்ணிட போகிறோம். ஒரு நாள் போகும், 2 நாள் போகும், 3 நாள் போகும். எங்கேயோ யாரோ அவசரமாக இன்னைக்கு நீங்கள் வரணும்னு சொல்லியிருப்பா. அவளுடைய பேச்சு இன்னும் முக்கியமாக தோணும். அதனால் இன்னைக்கு மட்டும் விட்டுட்டு எப்படியும் 40 வருஷமாக பண்ணலை, இன்னைக்கு ஒரு நாள் பண்ணாத்தெல்லாம் பெருமாள் மன்னிச்சிருவார், அவரே தானே என்னை பண்ண வேண்டான்னு தூண்டுறார் அப்படின்னு வேற அவரிடத்திலேயே தலையில வச்சுவிட்டு, தலையிலையோ திருவடியிலையோ பொறுப்பு அவர் தலைவடியிலேயே வச்சுட்டு போ, இன்னைக்கு ஒரு நாள் விட்டு கொடுத்துருவோம், நாள் விட்டது விட்டது தான். அதுக்கப்புறம் அது சுலபத்தில் வராது. ஏன் அது விட்டதாவே போய்டுறதுனால் சோம்பல் வந்து மூடிடுறது இல்லையோ. என்னைக்கும் வைதிக கிரியையை பண்றதுல உற்சாகம் வேணும். ஆனா வைதிக காரியம் பண்ணும்போது ஆச்சாரம்ங்கிறது புறத்தியாருக்காக பார்த்தா எடுபடாது. ஆச்சாரம் நமக்குன்னு பிடிச்சிருந்தா தான் அதை பண்ண முடியுமே தவிர, இன்னொருத்தர் பார்க்கறதுக்காக நான் ஆச்சாரமா இருக்கேன்னு சொன்னால் அது ரொம்ப பொய் ஆச்சாரமா போயிடும். அதுல விருப்பமும் இருக்காது. நமக்குன்னு ஆச்சாரம் தோணணும். இப்படி கையலம்பிண்டு தான் தொடப்போறேன், இந்த மாதிரி நான் கைலி கட்டிண்டு கோவிலுக்கு ஒரு நாளும் போக மாட்டேன், வேட்டி கட்டிண்டு போவேன், நன்னா நெத்திக்கிட்டு தான் போவேன், எப்பப்ப முடியுமோ அப்பெல்லாம் பாசுரங்களை சொல்ல போறேன். வெளியடையாளங்களும் இருக்கு, உள்ளடையாளங்களும் இருக்கும் இல்லையோ. நம்மெல்லாம் இந்த ஹிந்து மதத்தை சனாதன தர்மத்தை சேர்ந்தவாழ்ங்கிறதுக்கு 2 வகை அடையாளங்கள் உண்டு. வெளியடையாளங்கள், உள்ளடையாளங்கள். ஆகார சுத்தியோ, பகவத் தியானமோ, தானமோ, தயையோ, பஞ்சமகா யஜ்ஞமோ, அஹிம்சையோ, இதெல்லாம் உள்ளடையாளங்கள். வெளியில பார்த்தா இவர் அஹிம்சாவாதியான்னு தெரியவே தெரியாது, வெளியில பார்த்தா இவர் தயோட இருக்கிறவரா தெரியாது. அதே சமயம் நன்னா 16 வேஷ்டி கச்சம் வச்சு கட்டிக்கிறதோ, கச்சம் வச்சு புடவை 9 கஜ புடவை உடுத்திக்கிறதோ, நன்னா திருமண் காப்பு 12 திருமண் காப்பு இட்டுக்கிறதோ, துளசி மணிமாலை தரித்து கொள்வதோ, 108 தடவம் பிரதட்சணம் பண்ணுவதோ, இதெல்லாம் வெளியடையாளம். வெளியடையாளங்களும் வேணும், உள்ளடையாளங்களும் வேணும். ஒரு வாதம் நம்ம மனசுக்குள்ளேயே எழும், எங்ககிட்ட உள்ளடையாளங்கள் நன்னா வந்துடுத்து சுவாமி, அப்ப வெளியடையாளம் தேவையில்லை தானே. உள்ளடையாளமா வெளியடையாளமா ஒரு தராசுக்கோல்ல வச்சு நிறுத்து பார்த்தால், இப்ப திருமணம் இட்டுக்கிறது முக்கியமா, வேஷ்டி கட்டிக்கிறது முக்கியமா, இல்ல அஹிம்சை முக்கியமா அப்படின்னு கேட்டா நீர் எதற்கு வாக்களிப்பீர்? கண்டிப்பா அஹிம்சைக்கு தான் வாக்களிப்போம். அதுல ஒண்ணு இப்ப சந்தேகம் இல்லை. இப்ப துளசி மாலை போட்டுக்கிறது முக்கியமா, உள்ளத்துல தயையும் நனைஞ்சு இருக்கிற உள்ள இருக்கிறது முக்கியமானா கண்டிப்பா துளசி மாலையை விட அது போட்டுக்கிறது தான் முக்கியம். அப்போ உமக்கே தெரியறது இல்லையோ, வெளியடையாளங்களை விட உள்ளடையாளங்கள் தான் முக்கியம், அதுதான் உயர்ந்ததுன்னுட்டு. அப்ப போருமே, அத்தோடையே நாங்க இருந்துள்ளாமே. இந்த உள்ளடையாளங்கள் எல்லாம் எதற்கு? உள்ளடையாளம் வேணும், வெளியடையாளங்கள் எதற்குன்னு கேட்கலாமோ இல்லையோ, அதுவும் தேவைப்படுறது. ஏன்னா இந்த சம்சாரத்துல நாம் இருக்கிற வரைக்கும் இது அப்பப்ப நம்மள நழுவ வச்சுடும். ஏன்னா உலகம் முழுக்க எப்படிப்பட்டவாளையோ பார்க்குறோம், நாம வேற மாதிரி இருக்கணும், இந்த தர்மத்தோட இருக்கணும்னு நினைக்கிறோம். அது பண்ண போறச்சே நிறைய ஆபத்தெல்லாம் வரும். படியும் போய் ஒரு இடத்துல நின்று இருக்கேன், சில்லறை வேணும், 10 ரூபாய் கையில் வச்சுட்டு இருக்கேன், அறுபத்தெட்ட கருவேப்பிலை ஒத்தவண்டி வாங்கணும், 4 ரூபா கொடுக்கணும், 5 ரூபா கொடுக்கணும். ஆனால் அதுக்கு சில்லறை இல்லை. சரி சில்லறை வாங்குவோமேங்கிறதுக்காக பக்கத்தில் ஒரு போஜனாலயம் இருந்தது, அதில் போனால் சில்லறை கொடுப்பா, ஆனால் பால்கெல்லாம் வித்துன்னு இருக்கா, அதனால் அவள்கிட்ட சில்லறை கிடைக்குங்கிறதுக்காக உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு சில்லறையை வாங்கிட்டேன், வெளியில் வந்துட்டேன். போயாச்சு, கொடுக்க வேண்டிய வாழ்கிட்ட கொடுத்தாச்சு, கருவேப்பிலை ஒத்தமல்லி வாங்கியாச்சு, வந்துட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் ஒருத்தர் வந்து கேட்டார், சுவாமி நேத்திக்கு அங்கே உள்ளே போனீராமே என்ன சாப்பிட்டீர் அப்படின்னு அவர் வந்து கேட்டார். இல்லை நான் சில்லறை வாங்கறதுக்குன்னு அதுக்குள்ளே போனேன், சாப்பிட்றதுக்கு போலையேன்னா. இல்லை ஒரு சுவாமி பார்த்தார், பார்த்தவர் உள்ள வந்து பார்த்துட்டு தான் என்கிட்ட சொன்னார். இப்போ உள்ளே போனதை அவர் பார்த்துருக்கார். இப்போ அடிய மட்டும் நன்னா திருமண் காப்பிட்டுண்டு கச்சம் வேஷ்டி உடுத்திண்டு துளசி மணி மாலை போட்டுண்டு அந்த வாசல்ல நின்றுட்டு இருந்தேன்னால் அதை உள்ள போறதுக்கு கடைசி பட்சம் இந்த வேஷமானு தடுத்திருக்கும். ஏன்னா இது இந்த வேஷத்தை போட்டுண்டு அதுக்குள்ள போறமேன்னு மனசு கொஞ்சம் உறுத்தும் இல்லையோ, அப்ப அதுவான தடுக்கும். அந்த வேஷம்லாம் இல்லாமல் அங்க உள்ள உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறவாள்லாம் என்ன குழா மாட்டின்னு இருக்காளோ, சொக்கா போட்டு இருக்காளோ, அதே போலத்தான் நானும் போட்டு இருக்கேன்னு வச்சுங்க. அப்ப தடங்கல் இல்லாத போலாம் இல்லையோ. என் நெத்தியில ஒண்ணும் இல்லைன்னா உள்ள உட்காந்து சாப்பிட்டு இருக்கிற நெத்தியிலையும் ஒண்ணும் இல்லை, என் நெத்தியிலையும் ஒண்ணும் இல்லை, அப்ப தாராளமா உள்ள போலாமே. தடங்கறதுக்கே ஒண்ணும் இல்லை பாருங்க, அதுக்காவது வெளியடையாளம் தேவைப்படுறது. ஏன்னா இப்ப நாம போறோம்னால் தாலி போட்டுக்கணும்னு சொல்றோம், திருமங்கல்ய சூத்திரம் வேணும், மெட்டி அணிஞ்சிக்கணும், நெத்தியில குங்கும போட்டு வச்சுக்கணும், சூச்சூன்னு இட்டுக்கிறவா சமார்ஷணமானவா திருமண்காப்பு இட்டுக்கணும், இதெல்லாம் வேணும்னு வெளியடையாளம் தானே. எதுக்கு சுவாமி? பதிவிரதா தர்மம்ங்கிறது மனசுல இருக்கணும். வெளியில இதெல்லாம் போட்டுண்டா தான் ஒரு பெண்ணுக்கான்னு சொன்னால், அதெல்லாத்தையும் போட்டுக்கலேன்னு சொன்னா கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு சந்தேகம் வருது இல்லையோ.
அப்ப யாரான ஒருத்தர் நல்ல எண்ணத்திலேயே கூட ஜாதகத்தை எடுத்துன்னு வரலாமோ இல்லையோ? பொண்ணை வச்சுட்டு இருந்திருப்போம், கல்யாணம் ஆயிருக்கும். அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி தேடி இருந்தோம், பொண்ணுக்கு வரணும்னுட்டு கல்யாணம் ஆயிடுத்து. ஆன பிற்பாடு ஆச்சுன்னு தெரியணுமோ இல்லையோ? இப்ப நம்ம கிட்ட ஒரு சாமி வந்து சேவிச்சிருப்பார். அவர் எப்பவும் பிரம்மச்சாரியா இருக்கிறதுக்காக என்ன வேட்டி உடுத்திப்பாரோ வந்து சேவிச்சிருப்பார். அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு இப்பதான் அவரை பாக்குறேன்னு வச்சுங்க, திரும்ப வந்து சேவிச்சார். நன்னாரு, நன்னா படிக்கிறியா, நன்னா தெரிஞ்சியா, சந்த சொல்லியான்னு கேட்டார். சுவாமி, அடி எனக்கு கல்யாணம் ஆயிடுத்து, அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதாருண்ணா? அப்படின்னு தெரிஞ்சா தானே ஆசீர்வாதம் பண்ண முடியும். அவர் அதே வேட்டி கட்டின்னு வந்து சேவிச்சா அடியனுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? அவர் வேட்டி மாறி இருந்ததுன்னா சரி, இவர் கிரகஸ்தாசிரமத்தை எடுத்துனுட்டார், இவர் கல்யாணம் ஆயிருக்குன்னு அடியன் புரிஞ்சுக்க முடியும். புடவை மாறி இருந்ததுன்னா கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியும். யாரும் இப்ப தப்பான எண்ணம் இல்லை, தெரியலையோ இல்லையோ, அதற்குன்னு இருக்கிற அடையாளங்களை வச்சுட்டு இருந்தா தானே அது தெரிய போறது. இப்ப எனக்கு தெரியாதனால ஒண்ணும் இல்லை, அவர் என்கிட்ட சொல்லி விட்டார், சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டார். அதே ஒருத்தர் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தாருன்னா, இந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு நினைச்சிருந்தேன், நேத்தி கூட பார்த்தேனே, எதுவும் கல்யாணம் ஆனத்துக்கு உண்டானதை போட்டு இருக்கிறதா தெரியலையே, அப்படி இருக்கிறச்சே நான் அதனால ஜாதகம் வேணுமோன்னு எடுத்துன்னு வந்தேன். என்ன அவர் சொல்லிடுவார், இதற்காகவாவது வெளியடையாளங்கள் தேவை. என்ன தப்பா நம்ம பேசப்பட்டுவிடக்கூடாது இல்லையோ? இப்ப நான் திருமணம் நிட்டுனுட்டேன்னால் இந்த சுவாமி இனிமே நாஸ்திகவாதத்துக்கு ஆளாக போறதில்லை, நாம எத்தத்தையோ பேசி நான் கேட்க மாட்டார், ஏன்னா அது பகவானுக்கு ஆளாயிட்டார் அப்படிங்கிற உறுதி வந்துடுறது பாருங்க. இன்னொரு தப்பு வழிக்கு போறதுலேருந்து என்னை தடுக்க முடியும், என்னை நானே தடுத்துக்கலாம் முடியும். இதற்காகத்தான் வெளியடையாளங்களும் தேவைப்படுகின்றன. ஆக உள்ளேயும் இருக்கணும், வெளியிலையும் இருக்கணும். வெளியில இருந்தா மட்டும் போறாது. நிறைய பேர் வெளியடையாளம் வச்சு விடுவா, உள்ள துளி கூட அகிம்சையோ தயையோ தானமோ இருக்காது. அது ரொம்ப மோசம். முதல்ல சொன்னதை காட்டிலும் இது மோசம். முதல்ல சொன்னதே தேவலேன்னு சொல்லிடலாம். அப்ப நல்ல எண்ணங்கள் வரவழைச்சுக்கணும். கோவிலுக்கு போறோமா, இன்னென்ன மாதிரி தான் போவோம். ஒரு பண்டிகை கொண்டாட போறோமா, இப்படித்தான். நம்ம வீட்டுல இப்ப திருவாராதனை நடந்துட்டு இருக்கா, இப்படித்தான் எல்லாரும் நிற்க போறோம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்குள்ளேயே உன்னை வரவழைச்சுக்கணும் இல்லையோ? அந்த வர்றதுதான் சனாதன தர்மம். ஆனா அதை வரவழைச்சுக்கிறதுக்கு ஒரு ஊக்கம் வேணுமே. எதுக்கு ஊக்கம்? இது பண்ணா என்ன, பண்ணாட்டா என்ன, என்ன சட்டு நம்ம முடிவு பண்றோம் பாருங்க. பண்ணா என்னங்கிறது திருஷ்டமா இருந்தா தான் நம்ம நம்புறோம். பண்ணா என்ன கிடைக்குங்கிறது சனாதன தர்மத்தில் அதிருஷ்டமா இருக்கு. அதனாலதான் நம்ம புத்திக்கு அது படமாட்டேங்கிறது. 2 பயன்கள் உண்டு. ஒன்னு திருஷ்ட பிரயோஜனம், மத்தொன்னு அதிருஷ்ட பிரயோஜனம். திருஷ்ட பிரயோஜனம்னா கண் முன்னாடி பார்க்கப்படும் பயன். அதிருஷ்ட பிரயோஜனம்னா கண்ணால பார்க்க முடியாது, பார்க்க முடியாத பயன். நமக்கு இந்த லோகத்திலும் இன்பம் கிடைக்கலாம், இந்த லோகத்தை தாண்டி ஜீவாத்மா வெளியில புறப்பட்டு விடுறாரு இல்லையோ, அவர் போற இடத்திலையும் இன்பம் தூக்கலாம். அப்ப நான்கிற ஜீவாத்மா வெளியில போய் எங்க பயனடைய போறேனோ அது அதிருஷ்டம். அதிருஷ்டத்தை நம்புறதுக்கு நமக்கு தெரியவே இல்லை. அதிருஷ்டத்தை கிரகிக்கிற சாமர்த்தியமே நம்ம இடத்துல இல்லாத படுத்துப்போ திருஷ்டத்தை நன்னா கிரகிச்சிடுறோம். அவ்வளவுதான் இப்ப நடக்கிறதே தவிர இதுக்கு மேல அதிருஷ்டம் இருக்கு, அதை கிரகிக்கணுங்கிறதா சனாதன தர்மத்தின் அடிப்படையே. முதல்ல நாம உட்காண்டிருக்கிற இடத்திலேருந்தே வசத்தின்டாகணும். இப்போ ஏன்னா நம்ம கண்ணு காது மூக்கு மனசத்தனி திருஷ்டத்திலேயே கிடக்கிறது. இந்த திருஷ்டத்திலேருந்து பேத்து சகதியிலேருந்து வெளியில எடுக்கணும். எடுத்தா தான் இந்த மனசை அதிருஷ்டத்தை நினைக்கவே ஆரம்பிக்கும். ஓ, ஆத்மாவுக்கு இங்க கண்ணுக்கே தெரியாத பெரிய பலன் இருக்கு போல் இருக்கு. நம்ம கேட்கலாம், அதிர்ஷ்டத்தை நான் ஏன் சுவாமி நம்பணும்? அவசியம் இல்லையே. திருஷ்டம்னா தெரியறது, இது பண்ணா இது கிடைக்கும், நன்னா படிச்சா மதிப்பெண் கிடைக்கும், நன்னா வாங்கினா வேலை கிடைக்கும், நன்னா வேலை செஞ்சா சம்பளம் கிடைக்கும், நேர தெரியறது இல்லையோ. அதனால என்னால திருஷ்டத்தை தான் நம்ப முடியறதுனால் அப்ப ரொம்ப நம்ம தப்பா பேசிக்கிறோம், நம்மளை ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையில ஒத்துண்ட அதிர்ஷ்டம் எல்லாம் சொல்லட்டுமா? நாம என்ன நல்லது பண்ணோங்கிறதுக்காக அம்மா அன்பை பொழிந்தா, நாம என்ன ஒழுங்கா இருந்தோங்கிறதுக்காக கங்கை தீர்த்தம் கொடுத்தது, நான் என்ன நேர்மையா நடந்துட்டேங்கிறதுக்காக என் முதலாளி எனக்கு சம்பளம் கொடுத்தார், நான் என்ன ஒழுங்கா இருக்கேங்கிறதுக்காக பகவான் என் தப்பெல்லாத்தையும் மன்னிச்சுட்டு இருக்கார். எத்தனையோ விஷயம் எனக்கு தெரியவே தெரியாத நான் நம்பிட்டு இருக்கேன், ஒத்துட்டு இருக்கேன். நம்ம எந்த அதிர்ஷ்டத்தையும் நம்பலே நினைச்சுட்டு இருக்கமே தவிர நிறைய அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கோம். இப்ப இன்னைக்கு நாம போய் ஒரு கடன் வாங்குறோம்னால் 15 வருஷத்துக்கு கடன் வாங்குறோமே, அந்த 15வது வருஷம் திருஷ்டமா? நிச்சயமா இல்லை. 15வது வருஷம் நான் இருப்பேங்கிறது திருஷ்டமா? இல்லை. அப்ப அதிர்ஷ்டத்தை நம்புறோம் இல்லையோ? இந்த அதிர்ஷ்டத்தெல்லாம் நம்ப தெரியறதே தவிர ஆத்மா எங்க போறார், என்ன அனுபவிக்க போறாருங்கிற அதிருஷ்டம் அதுல இன்னும் புத்தி போக மாட்டேங்குது. அதனால திருஷ்டத்திலிருந்து அதிருஷ்டத்துக்கு போனால்தான் உயர்ந்த புருஷார்த்தம் கிடைக்கும். திரும்ப திரும்ப சொல்றேன், ஏன்னா இதை அடிக்கோடிட்டு மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். திருஷ்டத்தோடு கிரகிக்கிறத நிறுத்திட்டோம்னால் சனாதன தர்மம் பயன்படாது, அது பிரயோஜனமே இல்லை.
ஏன்னா திருஷ்டம்ங்கிறது இப்போ நம்ம வாழ்க்கை இருக்கு. நான் என்ன வேலை செஞ்சா நான் சம்பளம் வாங்க போறேன். இதுக்கு சனாதனம் எங்கேருந்து வந்தது, தர்மம் எங்கேருந்து வந்தது? இதை தாண்டி இருக்கக்கூடிய பகவான், அதை தாண்டி இருக்கிற தர்மம், ஜீவாத்மா, இதை பத்தி பேச வந்ததுதான் வேதங்களும் சனாதன தர்மங்களும். அதனால அதிருஷ்டத்துல புத்தி போகணும். அப்பப்ப தனிமையில உட்காந்து சிந்திப்போம். மேல் மொட்டை மாடியில் படுத்துனுட்டு நட்சத்திர கூட்டம்லாம் பார்த்துட்டு இருக்க முடியும். அது அப்படியே மேலே ஆகாசம் ரொம்ப நன்னா இருக்கு, என்னமா இருக்கு, புலியாட்டம் இருக்கு, சிங்கமாட்டம் இருக்கு, கரடி ஆட்டம் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோமோ இல்லையோ. அப்போ பார்த்துட்டு இருக்கிறச்சே யோசிக்கணும். நாம் என்ன திருஷ்டத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கோமே, அதிருஷ்டத்தை பற்றி யோசித்து தான் பார்ப்போமே. தனிமேல யோசிக்க நல்ல பலம் வரும். கூட்டமாகவே நம்ம இருந்தோம்னு வச்சுங்க, அப்போ நமக்குன்னு தோன்ற உயர்ந்த விஷயங்களை சிந்திக்கவே விட மாட்டா யாரும். நம்ம ஒரு கூட்டம் கூட்டிட்டோன்னே வச்சுங்களேன், கல்யாணத்துக்கு கூட்டம் கூடுறோம், இல்லை வேற ஏதோ உபநயனத்துக்கு கூடணும், ஏதோ பண்டிகைக்காக கூடணும். அப்போ எல்லாரும் திருஷ்டத்தை பற்றி தான் பேசுவா. அதிர்ஷ்டத்துக்கு போன தடவை என்ன வாங்கினோம், இந்த தடவை என்ன வாங்கினோம், ஆறாறு என்ன சீர் பண்ணியிருக்கா, சனத்தி பண்ணியிருக்கா, என்ன வச்சிருக்கா, இது எல்லாத்தையும் பேசினாலே போடும். எப்போவாவது கல்யாணத்தில் ஒரு மூலையில் ஒரு 10 பேர் உட்காந்து ஆத்ம பரமாத்மாவை பற்றியும் தேகாத்ம விவேக ஞானத்தை பற்றியும் ஆத்மா புறப்பட்டு எங்கே போவாருங்கிறத பற்றியும், இனிமே இந்த தம்பதிகள் இப்போ கல்யாணம் பண்ணிருக்காளே இவா நாளிலேருந்து தர்ம காரியத்தை எப்படி பண்ண போறாங்கிறத பற்றியும் எங்கேயானும் பேசி நம்ம பார்த்துருக்கோமா? அதில் நம்பிக்கையே இல்லை. ஆனால் இந்த கல்யாணத்துக்கு மந்திரத்துக்கும் வாத்தியாருக்கும் 2 லட்சம் ரூபாய் செலவு. இந்த மந்திரம் எதுக்காக சொல்லப்படுறதோ அந்த மந்திரமே இவனுக்கு தெரியல, அந்த மந்திரத்தில் நம்பிக்கையே இல்லை. ஆனால் பணத்தை மட்டும் செலவழிக்கிறோம் பாருங்க. இது சனாதன தர்ம கொள்கைக்கு விரோதமான செயல். இதை தர்மம் ஏற்றுக்காது. அந்த மந்திரம் என்ன சொல்லித்து, நீங்க 2 பேரும் சேர்ந்து பிரம்மத்தை தேட போறீங்களா, தர்ம காரியத்தில் ஈடுபட போறீங்களான்னா தான் அந்த தர்மம் பண்ணத்தான் அதிருஷ்டம் நிலைக்கும். நாம கண்ணால் பார்க்கிற உடல் அதனுடைய சுகம், கண்ணால் பார்க்கிற குழந்தைகள், இதோட மட்டும் பார்த்துட்டோம்னு வச்சுங்க, பிராணிகளுக்கும் பசுக்களுக்கும் ஆடுகளுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அப்புறம் அது கூட சாப்பிட்டுது, அது கூட தூங்கித்து, அது கூட புல்லு மேய்ஞ்சுது, அது கூட ஆண் பெண் சேர்ந்தது, அது கூட குட்டி போட்டது, அது கூட பால் கொடுத்தது. இதை தவிர ஒன்னான்னு நான் செய்ய வேண்டாம். மனுஷன் சொல்லிட்டு இருக்கேனே. இப்போ இந்த ஆடும் மாடும் கோழியும் என்ன பண்ணித்தோ சுவாமி, அதை விட கண்டிப்பா ஒரு வேலையான கூட பண்ணணும் சுவாமி. அது பண்ணதையே நான் பண்ணிட்டு இருக்கேனேன்னா என்ன அப்படி சொல்லிட்டு? அது இளங்கலை பட்டம் வாங்கித்தோ, முதுகலை பட்டம் வாங்கித்தோ, முனைவர் பட்டம் வாங்கித்தோ, அது சம்பாதிச்சுன்னு வந்ததோ என்ன நம்ம கேட்கலாம். கண்டிப்பா அது பட்டம் வாங்கியிருக்கு. எப்படியெல்லாம் சுத்தி இருக்கிற மிருகத்திலிடத்துல தன்னை காப்பாத்திக்கணும் பட்டம் வாங்கியிருக்குது. ஏன்னா ஒரு கோழி தப்பிச்சு அந்த 10 வருஷம் வாழறதுன்னா அதுக்கு பட்டம், ஒரு மான் தப்பிச்சு வாழறதுன்னா அதுக்கு பட்டம் வாங்கியிருக்கு. அது பிறந்த நாள்ல இருந்தே அதை பத்தி யோசிச்சு தான் அது வாழ்ந்து இருக்கு. என்ன நாம வாங்குறதுல பட்டம் வாங்கலையா இருக்கும். நல்ல வேளை அது அந்த பட்டம் வாங்காதனாலே மலையை வீணாக்கலை, காட்டை வீணாக்கலை, எந்த பனிப்பாறையும் அது உருக்க ஆரம்பிச்சுடலை, ஆகாசத்துல இன்னும் ஓட்ட போட்டு விடலை. இது எதுவுமே அது பண்ணலையோ இல்லையோ, இதெல்லாம் அடியம் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒன்று நாம பண்ணத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். விஞ்ஞானிகளை போய் கேட்டு பாருங்க, ஆகாசத்தில் ஓட்ட விழுந்து உண்மையா இல்லையா? ஓஹோன்னு இந்த கிழக்கு கோடியில் ஆஸ்திரேலியா பக்கம் போனீங்கன்னா மேலேருந்து நேராக அப்படியே சூரியன் இறங்குறாராம். ஏன் சுவாமின்னா அதை மூடின்னு இருக்கிற ஒரு மேகமே இல்லையா, அது போயிடுத்து, அதில் ஓட்டை விழுந்துடுச்சு. அதனால அந்த பக்கம் இருந்ததுனாலே உடம்பெல்லாம் வந்து போடுங்கிறா. அப்போ இந்த ஓட்டை யார் போட்டா? அப்போ ஆடு மாடு கோழி குதிரையா போட்டுது? நம்ம தான் போட்டிருக்கோம். நம்ம தேவையற்ற அமிலங்களையும் வாயுவையும் மேலே கலந்து அதில் ஓட்டை போட்டிருக்கோமோ இல்லையோ. அதனால இப்போ அதை விட நன்னா ஒரு காரியம் நான் பண்ணியிருக்கேன்னால் மாசுபடுத்தின காரியத்தை நன்னா பண்ணியிருக்கேன். அது ஆடு மாடு கோழி பண்ணாது, நான் ஒருத்தன் இந்த காரியத்தை பண்ணியிருக்கேன். அதை விட வசத்தியா ஒன்று பண்ணுன்னு பார்த்தா அதை விட மட்டமான ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். அப்போ அதை விட நல்லதா ஒன்று பண்ணணும்னால் அதுக்கு தான் ஏன் பிறந்தோன்னு தெரியாது, பூர்வ ஜென்மத்தில் கர்மத்தினடியா பிறந்திருக்கோன்னு தெரியாது, புருஷார்த்தம் பிரம்மம்னு அதுக்கு புரியாது, பாப புண்ணியங்களுடைய பலம் என்னன்னு அதுக்கு தெரியாது, ஆத்மா எது பரமாத்மா எதுன்னு அர்த்த பஞ்சக ஞானமே கிடையாது, எதை செய்தா பிறவியிலிருந்து விடுதலை அடையலான்னு அதுக்கு தெரியாது. இதுதானே அதுக்கு எனக்கும் வேறுபாடு. அப்ப இந்த சிந்தனை இருந்தா தான் மனுஷனே. ஆத்மா சிந்திக்கிற திறன் இருக்கு, சிந்திக்கிற திறன் இருக்கு. 6 அறிவு படைத்தவன் மனிதனால் 6வது அறிவு எதை பத்தி இருக்கணும்? நம்மளே யோசிச்சு பார்க்கலாமே, பார்க்க மாட்டேங்கிறோம். 6வது அறிவு எதை பத்தி இருக்கணும்னால், மற்ற 5 அறிவு பெற்ற பிராணிகள் எதெல்லாம் பண்ணுகின்றனவோ அதை மட்டும் பண்ணக்கூடிய அறிவா 6வது இருந்துடுத்துனால் இருந்து என்ன லாபம்? அப்ப அந்த 5க்குள்ளேயே அதை முடிச்சுட்டு போயிடலாம் இல்லையோ. அந்த 5 அறிவு சேர்ந்து எதை சாதிக்கலையோ அதை பற்றி 6வது அறிவு உபயோகப்படணும். அந்த 5 அறிவுல தான்
தூக்கத்துக்கு வழி இருக்குது, கட்டில் போட்டுக்கிறதுக்கு வழி இருக்குது, சாப்பிட்றதுக்கு வழி இருக்குது, எல்லாத்துக்கும் சுகமாக இருக்கிறதுக்கு வழி இருக்குது, தற்காப்புக்கு வழி இருக்குது, பிராணம் போகாத இருக்கிறதுக்கு வழி இருக்குது. எல்லாம் அந்த 5க்குள்ளே தான் இருக்குது. அந்த 5 தாண்டி 6வது வரணும்னா நான் ஆத்மா புரிஞ்சுக்கணும், ஆத்ம பரமாத்மாவை அடையணுங்கிற புருஷார்த்த ஞானம் வரணும். இந்த அறிவு மலரத்தான் சனாதன தர்மம் தழைக்கிறதுன்னு அர்த்தம். இதுக்குத்தான் இந்த தர்மத்தினுடைய அனைத்து ஆச்சாரியர்களும் அவதரித்தார்கள். இல்லைன்னா மற்றதெல்லாம் படிக்கிறதுக்கு அவ தேவையே இல்லை. இப்போ சங்கராச்சாரியரோ வல்லபாச்சாரியரோ ராமானுஜாச்சாரியரோ வேற எதை பத்தியான்னு பேசியிருக்காளா? கணக்கு பாடம் இப்படி தெரிஞ்சுக்கோ, பௌதிகத்தை இப்படி புரிஞ்சுக்கோ, ரசாயனம் இப்படி இருக்கு, இதெல்லாம் பேசினதாவே தெரியல. ஏன் வேண்டாம்னால் அதெல்லாம் நீ எப்படியுமே கற்றுனுடுவ. அதுக்கு நான் கற்றுக் கொடுக்கணும். இப்போ உனக்கு எது புரியாதோ அதைத்தான் கற்றுக் கொடுக்கணும். உனக்கு எது தெரியாதோ, உன் இயல்பு வாழ்க்கையில தெரிஞ்சுக்க முடியாதோ அதை கற்றுக் கொடுக்கணும் இல்லையோ? ஆக சனாதன தர்மிகளாக நாம் வாழணும்னு சொன்னால் அதிருஷ்டத்தை கிரகிக்கக்கூடிய சக்தி வேணும், வியாபக ஞானம் வேணும். வியாபக ஞானம்னா இப்ப ஜுரம் வந்திருக்கு, ஜுரத்துக்கு மருந்து கொடுத்தா 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மருந்து கொடுக்கணும், சரியாப்படும். ஆனால் 4 மணி நேரத்தில் திரும்பி வந்துடும். அப்போ ஜுரம் வந்திருக்கு, இதற்கு ஒரு மருந்து கொடுத்தா 4 மணி நாளி தாங்கும், 4 மணி நாளைக்கு ஒரு தடவை நான் மருந்து கொடுத்து சரியாக்க போறேன்னு இருந்தால் அது குறுகிய ஞானம். இந்த ஜுரம் எதனுடைய சமிஞ்ஞை, இந்த ஜுரம் எதனால வந்திருக்கு என்ன நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்னு சொல்ல முடியும். இந்த நோய் வந்ததுக்கு ஜுரம் அடிக்கிறதுக்கு உள்ள என்ன நோய் இருக்கு அப்படின்னு தேடி போய் பிடிச்சிட்டு மர்மத்தை பிடிச்சிட்டேன்னால் வியாபக ஞானம் இருக்குன்னு அர்த்தம். நாம எப்பவுமே மர்மத்தை பிடிச்சிக்காமல் ஸ்தூலமா தெரியறதையே படுத்துட்டு இருக்கோம். இப்போ ஸ்தூலமா அதோ கண் முன்னாடி எல்லாம் ஓடிட்டு இருக்கோம், ஆடிட்டு இருக்கோம், சந்தோஷமா இருக்கும். ராத்திரி என்ன போய் படுத்துக்கணும், கார்த்தால என்ன எழுந்து வரோம், வேலை பார்க்குறோம், அதை பார்க்குறோம், முடிஞ்சா பாத்திரம் தேய்க்கிறோம், முடியலன்னா தேய்க்காத வச்சுக்கிறோம், ஏதோ எப்படியோ பண்ணிட்டு இருக்கோமோ இல்லையோ. இதை பத்தி நிறைய பார்க்க இப்ப நீங்க அடியனிடத்துல பேச ஒத்தருக்கொத்தர் பேசிக்கொள்ள ஸ்தூலமா நம்ம கண்ணுக்கு தெரிகிற விஷயங்களை பேச பொழுத வீணடிக்கிறோம்னு அர்த்தம். ஏன்னா அதனால என்ன லாபம்? இப்போ இவர் வீட்டில் எப்படி இருந்தா எனக்கு என்ன, என் வீட்டில் எப்படி இருந்தா அவருக்கு என்ன, 2 நாளையும் பிரயோஜனம் என்ன? அப்ப ஸ்தூல விஷயத்தை பத்தி திருஷ்டமானதை பத்தி ஒத்தருக்கொத்தர் நம்ம பேசிட்டோம்னாலே அடிப்படையில பொழுத வீணாக்குறோம்னு அர்த்தம். அப்ப வெறும் வியாபிய ஞானத்தோட நிக்கிறோம்னு அர்த்தம். வியாபக ஞானத்துக்கு போல நான் இதை போல இருக்கேனே, எடுத்த செயலை என்னால பண்ண முடியலையே, ஏன் இந்த மாதிரி புகார் பண்ணிட்டே வாழ்ந்துட்டு இருக்கேன், ஏன் என்னால் இன்னைக்கு சந்தியாவந்தனத்தை ஒழுங்கா பண்ண முடியல, ஏன் பொறுக்கி மூழ்கி கோலம் போட்டு இன்னைக்கு தயார் பண்றதுக்கு முடியல, ஏன் இன்னைக்கு தலையை பண்ணி பெருமாள் கண்ட்ரோல பண்றதுக்கு முடியல, இந்த கேள்வி எல்லாம் இருக்கா? இந்த கேள்வி எல்லாம் ஒத்தருக்கொத்தர் நம்ம பேசிப்போம் இல்லையோ. நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, இன்னைக்கு ஏதோ ஒருத்தர் ஆரோ எங்களை பார்க்கறதுக்காக வந்துட்டாளா, அதை பார்க்க வந்ததுனால என்னால தலைகையே பண்ண முடியல, அதனால வெளியிலேருந்து கொண்டு வர சொல்லிட்டேன், வெளியில கொண்டு வந்ததுனால பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ண முடியல, அவருக்கு பண்ணாதனால அந்த அன்னத்தை இன்னைக்கு என்னால சாப்பிட முடியல, என்ன பண்றது, யாரோ ஒருத்தர் வந்துட்டார் அவரை வராதேன்னு சொல்ல முடியுமா என்று காரண காரியங்களை பத்தி 1/2 மணி நேரம் பேசியிருப்போம். ஆனா அது அனைத்துமே வியாபிய ஞானம். திரும்ப எந்த ஆபத்து ஜுரம் வந்துடுத்தோ அந்த ஜுரத்தை பத்தியே பேசி இப்ப காலத்தை கழிச்சிட்டோமே தவிர அது என்ன இவர் வந்துட்டா மட்டும் என்ன, இப்போ அவரையும் சமாளிச்சு இதையும் நன்னா பண்ணி பெருமாளுக்கு கண்ட்ரோல பண்ணாமல் ஏன் என்னால இன்னைக்கு முடியல, அந்த சக்தியும் உற்சாகமும் ஏன் எனக்கு இருக்கல? ஓ, இந்த உற்சாகமின்மைக்கு காரணம் தமோ குணமா இருக்கும், தமோ குணத்துக்கு காரணம் ஆகார சுத்தி இன்மையா இருக்கும், தமோ குணத்துக்கு காரணம் பகவத் தியானம் இன்மையா இருக்கும். அதை பத்தி நான் இப்ப பண்ண ஆரம்பிக்கணும் என்று நினைச்சுட்டா மர்மத்தை பிடிச்சுடுறோம்னு அர்த்தம். எங்க போய் நம்ம பிடிச்சா அதுக்கு முடிவு வருமோ அதை பிடிச்சா தான் நடக்குமே தவிர நம்ம வெதுமா வாழையே பிடிச்சிருந்தோம்னா, இப்ப பிடிச்சுருக்கிறதெல்லாம் வாழை பிடிச்சுன்னு மருந்து பாக்குறோம். வாழை பிடிச்சு பிரயோஜனம் இல்லை, முதல்ல போய் கொம்ப பிடிக்கணும். பின்னாடி பிடிச்சிருந்தோம்னா எதை பிடிச்சுட்டு இருக்கோம் சுத்தரமா நம்மள ஓங்கி ஒரு உதவிட போறதான்னு கூட தெரியாது. முன்னாடி போய் நின்று காளையினுடைய கொம்ப பிடிச்சிட்டோம்னால் ஓஹோ இனிமே நம்ம எங்க பிடிச்சிட்டு இருக்கோம்னாலும் தெரியுமோ இல்லையோ. அதுக்கப்புறம் ஒண்ணு முட்டி பிராணம் போறது இல்ல, நான் அதை அடக்கி வீரங்கிற பேர் வாங்கிட போறேன், 2ல 1 தானே. இப்ப ஆளை பிடிச்சிருந்தேன், நான் 2மே இல்லை, அது முட்டவும் போறது இல்லை, நான் வீரனாவும் ஆக போறது இல்லை, சுத்தி வந்துட்டே இருக்க வேண்டியதான். அதனால நம்ம எதை பேசும்போதும் இதனுடைய காரண சூக்ஷ்மமா எங்க இருக்கோ அதை பற்றி அதை தீத்துடணும். அதை விடுத்து காரியத்தை பத்தியே பேசி நேரத்தை கழிக்கிறதுல என்ன லாபம்? இப்போ வரோம் இந்த விஷயத்தை பத்தி இப்ப பேசிட்டோம், பேசின பிற்பாடு இப்ப 3 நாட்கள் 3 2 6 மணி நேரம் நிச்சயம் 6 மணி நாள் என்ன சொன்னேன்னு அடியன் போய் திரும்ப யோசிக்க போறேனோ. அடுத்தது யோசிக்கிறது அடுத்த உபன்யாசத்துக்கு என்ன தயார் பண்ணலாம், எந்த ஊர்ல என்ன தலைப்பு கொடுத்துருக்கா, அதுக்கு நான் என்ன பேசணும்னா, சுவாமி நேற்றுக்கு 3 நாள் சொன்னீரே அதே தானே பண்ணும்,
கொஞ்சமாரும் சொன்ன 6 மணி நேரத்தில் நீர் பண்ணணும், பண்றதை பத்தி அடியும் யோசிக்கணும். 6 மணி நேரம் கேட்டிருக்கமே, இதை நிஜமா நாம உட்காந்து எப்படிப்பா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவவா உட்காந்துட்டோமா? யாரானு ஒருத்தர், பல பேர் நீங்க பண்ணிருக்கலாம், அடிய மண்ல அது சொல்லிக்கிறேன். இப்போ ஆறாரெல்லாம் நீங்க திரும்பி போனவா இன்னைக்கு இந்த விஷயம் எல்லாம் சொன்னாரு, உண்மையான திறந்த மனத்தோட இனிமே இதை எப்படி கடைபிடிக்கலாம், நாள்ல இருந்து ஆரம்பிச்சோன்னு சுவாமி அப்படிங்கிறது உட்கார்ந்துட்டோம்னா அப்ப பற்று வந்துடுத்துன்னு அர்த்தம். அப்பதான் ஹிந்துங்கிற உணர்ச்சி வந்திருக்குன்னு அர்த்தம். முதல் நாளே இது உங்களிடத்துல ரொம்ப தெளிவா சொன்னேன். ஹிந்துங்கிற உணர்ச்சி வந்திருக்குனால் கூடி நிற்கணும். எப்படிப்பட்டவா? தனி மனித முயற்சியில் ஒழுக்கத்தில் எவன் முன்னுக்கு வந்திருக்கிறானோ, தர்மத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அந்த குழு கூடிடுத்துன்னா சத்தம் எங்கேயோ ஒலிக்கும். இத போலெல்லாம் பலவீனமான சத்தமே இருக்காது, ரொம்ப பலத்தோட கூடின சத்தமா இருக்கும். ஆனா அந்த பலம் எங்க கொடுக்கப்பட்டிருக்குனால், திருஷ்டத்தில் பலத்தை விட அதிருஷ்டத்தின் மூலம் பலம்தான் சனாதன தர்மத்தின் அடிப்படை. திரும்ப சொல்றேன், திருஷ்டத்தினால கிடைக்கக்கூடிய பலம்ங்கிறது நிற்கும் பேடும், அதிருஷ்டத்தினால கிடைக்கக்கூடிய பலம் தான் நன்கு நிற்கும். அதிருஷ்டம்ங்கிறது பகவானை சொல்றேன். இப்போ பகவான்கிற அதிருஷ்டத்தினால நமக்கு பலம் கிடைக்கணும். அவர் எப்படி சாமி நேர கூப்பிடலாமா? இப்படி வெளியில வந்து எங்களோட சேர்ந்து குரல் கொடு அப்படின்னு அவர்கிட்ட கேட்கலாமன்னா கண்டிப்பா குரல் கொடுப்பார். எப்போது? அவர் திருமுகம் மலர் அளவுக்கு நான் தர்மத்தை கடைபிடிச்சிருக்கணும். அவர் என்னென்ன தர்மத்தை சொல்லியிருக்காரோ அதடியும் எத்தனைக்கு எத்தனை கடைபிடிக்கிறேனோ, சின்ன சின்னதா ஆரம்பிப்போம், ஒன்னும் பெருசான்ற தேவையே கிடையாது. இப்போ சின்ன சின்னதா ஸ்திரீ தர்மம் சொல்லப்பட்டிருக்கிறத ஸ்திரீகள் பண்ணணும் சுவாமி அப்படின்னு ஒண்ணு நீ 2 நாளா சொல்லவே இல்லையே. இப்ப திடீர்னு ஒரு வார்த்தை போற அவசரத்துல கடைசி நாள் இன்னைக்கு இப்படி ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டீர்னால், அவசரத்துல முதல் நாளே சொல்லியிருக்க வேண்டாமான்னா பரவாயில்ல, ஒன்னும் பெருசு இல்லை, அடிய 2 நாளா சொல்லிட்டு இருக்கிறது 2 பேருக்குமே பொதுதான். அஹிம்சையோ ஆகார சுத்தியோ தயையோ தானமோ பகவத் தியானமோ ஆணாவது பெண்ணாவது யாருக்கா இருந்தாலும் இது ஒண்ணுதான். இதை தவிர அப்ப பெண்களுக்குன்னு ஒண்ணும் எந்த தனி இதுவும் கிடையாதான்னு சொன்னா, திரௌபதியும் ருக்மிணி தேவியும் பேசிக்கிறா. மகாபாரதத்திலே ரொம்ப ஆச்சரியமான கதை. அவ 2 பேரும் பேசிக்கிறச்சே, அப்ப ருக்மிணி கேட்கிறா, திரௌபதி நீ எப்படி ரொம்ப சிறந்த பதிவிரத்தையா இருக்கியே, எப்படி உன்னால குடும்பத்தை இவ்வளவு நன்னா நிர்வகிக்க முடியாது? அப்ப அவ திரும்பி கேட்கிறா, ருக்மிணி தேவி கண்ணனோடையே நீ பண்ணிட்டு இருக்கியே, அப்பேற்பட்டவராச்சே கண்ணன், அந்த புருஷோத்தமனுக்கு நீ தர்மபத்னியா இருக்கியே, எப்படி எத்தனை பேர் குற்றம் புரிந்தவா கண்ணனிடத்துல வருவா, மொத்த பேருக்கும் புருஷகாரம் பண்ணி அவ குற்றத்தை மன்னித்து சேர்த்து வைக்கிறியே, எப்படி உன்னால இத்தனை எல்லாம் முடியாது என்று திரௌபதி கேட்கிறா. திரௌபதி கேட்டத்துக்கு ருக்மிணி பதில், ருக்மிணி கேட்டத்துக்கு திரௌபதி பதில். அவ பேசினது ரொம்ப ஆச்சரியமா சனாதன தர்மத்தின் பகுதி. ஸ்திரீகள் என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி அங்கு சொல்லப்பட்டிருக்கு. பகவத் ஆராதனத்துல ஒரு பொறுப்பு இருக்கு, அதிதி ஆராதனத்துல பொறுப்பு இருக்கு, குடும்ப நிர்வாகத்துல பொறுப்பு இருக்கு, தானத்துல பொறுப்பு இருக்கு, குழந்தைகள் வளர்ப்புல பொறுப்பு இருக்கு, நல்ல வார்த்தை இனிய வார்த்தை பேசுறதுல பொறுப்பு இருக்கு. இந்த 5 தான் பெண்களுக்கு இருக்கிற முக்கியமான பொறுப்பு. எப்பவும் இனிய வார்த்தைகள் தான் பேசணும், சுருக்கமா தான் பேசணும். ஆச்சாரியன் ஒருத்தர் அழகா எழுதி வைத்தார், ஆண்டாளுடைய திருப்பாவை ஏன் தெரியுமோ இவ்வளவு பிரசித்தமா இருக்கு? 30 பாட்டு. நீங்க இப்ப நம்மாழ்வார் வந்து திருவிருத்தம் பாடினாராமே, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா அது என்ன சாமி யாருக்கு தெரியாதுன்னு விடுவா. திருமங்கையாழ்வார் திருவழுக்கூற்று இருக்க பாடினாரே கேட்டா பேரே தெரியாது சுவாமி விடுவா. அப்ப இதெல்லாம் நமக்கு தெரியாது சொல்லியோ. திருப்பாவே தெரியுமே ஆண்டாள் பாடினது அப்படின்னு இந்த குழந்தையிலேருந்து அந்த முதியவர் வரைக்கும் சொல்ல போறாரு இல்லையோ. அது எப்படி திருப்பாவை மட்டும் இவ்வளவு பிரசித்தமா இருக்கேன்னால், ஏன்னா ஜன்மசித்த ஸ்திரீத்துவம் நைச்சியம் ஆண்டாளுக்கு, பிறப்பிலேயே பெண்ணா பிறந்துட்டாரோ இல்லையோ, பெண்களுடைய வார்த்தை தான் பிரசித்தமா இருக்கும்னு மணவாளவன்கள் சாதிக்கிறார். அவர் பெரிய சன்னியாசி, அவர் எழுதி வச்சிருக்கிறது அவ பேசின வார்த்தையா இருக்கவே எல்லாரிடத்திலும் எடுபடுறது. 5 குறிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. ஆழ்வார்கள் 10 பேரும் தராசு ஒரு தட்டுனால் ஆண்டாள் தராசனுடைய மற்றொரு தட்டு. இந்த தட்டத்தனையும் தாழ்ந்து படுமா, அந்த தட்டு தான் வசந்து இருக்குமா. அந்த அளவு லோகத்துல பிரசித்தமா இருக்கும் இல்லையோ. ஏன் அப்படி இருக்குன்னால் சுருக்கமா பேசியிருக்கா, இனிமையா பேசியிருக்கா, ஒன்னும் குறைஞ்சிக்கிறதோ வெய்யறதோ வாழ்த்துறதோ இதை போல ஒண்ணுமே கிடையாது. சுருக்கமா இருக்கு, பிரசித்தமாயிடுது. ஆனா ஆழ்வார் பாடினா வளவளான்னு பேசுறா சாமி. ஆண்களிடத்துல குறையே நிறைய பேசுறா, பெண்களிடத்துல நிறைய குறைச்சலா நறுக்கு தெரிச்சாப்புல சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்றா என்னதான் இருந்திருக்கு. அதை தாண்டி சொல்ல வந்தேன் இப்போ. என்ற அன்னைக்கு ஆண்டாள் எப்படி பேசியிருக்காள்ங்கிறத பார்த்தால் ஆண்கள் அத்தனை பேரும் வளவளான்னு தேவையற்று பேசுறா, பெண்கள் சுருக்கமா தெளிவா பேசியிருக்கான்னு இருக்கோ இல்லையோ. அப்படித்தான் இன்றும் பேச பல பெண்கள் கற்றிருக்கிறார்கள். தாராளமா நம்ம ஒத்தொத்தரம் அப்படி இருக்கலாம், இனிமையான வார்த்தையை உபயோகப்படுத்தணும். ஆழ்வாருக்கு ஆண்டாளுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு தெரியுமா?
ஆழ்வார் கண்ணில் படுற கஷ்டமெல்லாம் படும். பட்ட பிற்பாடு எனக்கு அந்த உயர்ந்த வாழ்க்கையை கூட ரெண்டி சேர்த்து சொல்லுவார். கொண்ட பண்டிர் மக்களுத்தார் சுத்தத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்து யாதுமில்லை எண்டி செய்யும் கீழும் மேலும் முற்றவும் உண்டபிரான் தொண்டரோமாய் உள்ளையர் உயலல்லால் இல்ல கண்டீர் சரணேனுட்டு படுற கஷ்டம்லாம் சொல்லிப்பார். இனிமே அந்த கட்டத்தை எனக்கு கொடுக்காதே. கொண்டாட்டும் குலம் புனைவும் தமருற்றார் விடுநுதியும் கண்டாற்றேன் உலகியற்கை இவையென்ன உலகியற்கை பணிகண்டாய் சாமாரே. இனிமே நான் இருக்கும்படி வச்சுடாதே. இந்த கொடு உலகத்தை பார்க்க வேண்டாம். நரகம் ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு, வேண்டாம் வேண்டான்னு புலம்பல் புலம்பல். 500 பாட்டு புலம்பல். 1000 பாட்டுக்குள்ளே 500 பாட்டு புலம்பிட்டாரே. ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் எங்காவது இதை பத்தி புலம்பி இருப்பாள்னு பார்த்தால், உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதருதியாகில், உன்னிடத்துல உன்னை பிரார்த்தித்து வந்தேன், இத்தனை நாள் உனக்கு எது தடுத்திருந்ததுன்னா என் கண்ணில் ஒன்றும் படவே இல்லையே. இப்போ என் கண்ணில் படுறதே நீதான். உன்னை அறுத்தித்து வந்தோம். கண்ணனுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆழ்வாரா இருந்தா எதேதோ கண்ணில் பட்டு இது வேண்டாம் இது வேண்டான்னு அழுது தீர்த்திருப்பார். இந்த பெண்ணு என்ன சாமர்த்தியமா பாடுட்டாப்போ, ஒரே வார்த்தை, வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. இந்த வருத்தமும் தீர்ந்துங்கிறதுக்குள்ள இவர் 500 பாட்டு முடிஞ்சு போச்சு. இவர் அந்த வருத்தம் 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 அழுதாரோ இல்லையோ, அதை ஒரே பாசுரத்தில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிலவிர் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதருது ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி மகிழ்ந்து. 5 வார்த்தை மகிழ்ச்சியை பத்தி, நன்னா முன்னேற்றத்தை பத்தி. ஒரே ஒரு வார்த்தை அப்படி தொட்டுட்டு போறாம வருத்தத்தை பத்தி. இதுன்னா பேச்சு சாமர்த்தியம். இதை விட்டுட்டு வளவளான்னு கடுமையான சொற்களை உபயோகப்படுத்திட்டு இப்படி போயிடுத்தே நரகத்தில் வருதே, நானே நானாவித நரகம்புகும் பாவம் செய்தேன், என்னென்னலாம் பாபம் பண்ணியிருக்கோம், என்னென்ன பாத்தகம் உபபாத்தகம் அனுபாத்தகம் மகா பாத்தகம், அதுக்கு எந்தெந்த நரகம் இருக்கு, 25 நரகம் திருவங்கியாழ்வார் மொத்த கணக்கையும் கொடுத்தார். கேட்டா பயம்தான் வரும். யாருக்கான இந்த பாட்டை சொல்லணும்னு தோண போறதா, பயந்து போடு. நம்மளே பயந்துருக்கோம் ஏற்கனவே, இதுக்கு மேலே நம்மள மேல மேல பயமுறுத்தினா இப்ப சொல்ல ஆரம்பிக்குச்சே எல்லாருக்கும் நன்னா புரியும். கீதை ஒன்றும் கஷ்டமே இல்லை, நன்னா கேட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா புரியும். எங்க வியாக்கரணம் தெரியாது, நியாயசாஸ்திரம் தெரியாது, மீமாம்சையும் படிக்கல, சாமானிய சாஸ்திரமே தெரியாது, வியாக்கியானத்துக்கு உட்கார வந்துட்டீங்களே எங்க இங்களாவும் உங்களுக்கு புரிய போகுது. இப்போ அதெல்லாம் ரொம்ப உயர்ந்த அர்த்தம், ஒன்றும் புரியாது இப்படின்னு நானே சொல்லிட்டு இப்ப பேச ஆரம்பித்தா புரியறாப்புல இருக்கிறதும் புரியாது. கொஞ்சமானு புரியணும்னா அப்ப நன்னா புரியும்னு சொன்னத்தானே புரியும். அது ஆண்டாள் வாக்குக்கு ஏற்றம். ஆக பெண்களை பொறுத்தவரை நித்திய அனுஷ்டானத்துல இது முக்கியம். பகவானுடைய திருமேனிக்கு வயிறு வாடாமல் தினமுமே பிரசாதம் பண்ணி கண்டொருளை பண்ண வேண்டியது ஒரு பெண்ணினுடைய கடமை. இதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமோ, வீட்டில் இருக்கிறவாளுக்கு எப்போ நீ தளிப்பணும் அப்படின்னு சொன்னா கோச்சு விடுவா. அதெல்லாம் என்ன சாமி, பெண்கள் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிற காலம் அது. இந்த மாதிரிலாம் நீ இத்தனை நாள் ஏதோ ஒழுங்கா 2 நாளா சொல்லிட்டு இருந்தீர், மணி ஆச்சு இருக்கிற 1 மணி நேரம் ஒழுங்கா சொல்லிட்டு போ, இப்படிலாம் பேசா நடக்காதுன்னா அதுக்கு தான் ரொம்ப ஜாக்கிரதையா சொல்றேன். இப்போ மனுஷனுக்கு தளிகை பண்ணுன்னு தானே கோச்சுக்கு போறா, பகவானுக்கு தளி பண்ணுன்னா ஆறான் கோச்சுக்கு போறாள். இப்போ பண்ண போறது அவருக்கு, அவரே அந்த பெண்ணோட கையால தான் சாப்பிட்றேன்னு ஒத்துக்கிறார். அதுக்கப்புறம் பண்றதுக்கு நம்ம கசக்கிறதா சொல்லுங்க. அவ பண்ணித்தான், எனக்கு இவர் பண்ணா எப்படி இருக்குமோ தெரியல, அதனால அவர் பண்ணா நிம்மதியா சாப்பிடலாம். அப்ப அந்த வீட்டு ஸ்திரீ தான் பார்த்து எனக்கு எப்பவும் போனகத்தை சமைக்க வேண்டும், பகவத் பிரசாதத்தை சமைக்க வேண்டிய பொறுப்பு, அவருக்கு சந்தனம் அரைக்க வேண்டிய பொறுப்பு, அவருக்கு புஷ்பத்தை தொடுத்து வைக்க வேண்டிய பொறுப்பு, பெருமானுடைய அலங்கரணார்த்தம் அவர் என்னென்னலாம் அலங்காரம் பண்ணிப்பரோ, என்னென்னலாம் அமுது செய்வரோ. இப்போ ஆராதனம்னு பண்ணச்சே 3 வகையா உண்டு. பிரசாதத்தை பண்ணி பெருமானுடைய திருமேனிக்குள்ள போறது, சாப்பிட்றாருன்னா உள்ள போறதுன்னு தான் அர்த்தம். அப்ப அந்த பிரசாதத்தை கண்ட்ரோல பண்றது ஒண்ணு, அவரை தொடாம பண்ற உபச்சாரங்கள் ஒண்ணு, தொட்டு பண்ற உபச்சாரங்கள் 3, மொத்தம் 3. கண்டருள பண்ணப்படக்கூடிய பிரசாதங்கள் அது ஒரு வகை. 2வது அவரை தொட்டு பண்றது, திரு ஒத்துவாடை சமர்ப்பிக்கிறோம், அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம், திருமஞ்சனம் பண்ணச்சே தொட்டு தான் பண்ணி ஆகணும், புஷ்பம் சமர்ப்பிக்கச்சே தொட்டு தான் பண்ணி ஆகணும். இதெல்லாம் சாம்ஸ்பர்ஷிகம், தொட்டு பண்ணக்கூடிய கைங்கரங்கள். தொடாம பண்றது இருக்கு. இப்ப தூபஹாரதி காட்டுறோம், தீபஹாரதி காட்டுறோம், கண்ணாடி காட்டுறோம், சாமரம் விசிறோம், இதெல்லாம் தொட வேண்டாம் பாருங்க. தொடாம பண்ற கைங்கரியங்கள், தொட்டு பண்ற கைங்கரியங்கள், பிரசாதத்தை கண்டொருள பண்ற கைங்கரியம். இன்னும் 3 வகை கைங்கரியம் உண்டு. இந்த 3 கைங்கரியங்களையும் அவளுக்குன்னு ஒரு பங்கு உண்டு. தொட்டு பண்ற கைங்கரியம்னால் அப்ப சந்தனம் குசுமம் முதலானவர்களை அவ தான் ஏற்படுத்தி வச்சாகணும். தொடாம பண்ற கைங்கரியத்துக்கும் அது கண்ணாடியா இருக்கட்டும் விசிறியா இருக்கட்டும் அதை தேய்ச்சி எடுத்து வச்சு கொண்டு வைக்க வேண்டியது.
பிரசாதம் நிச்சயமாக தான் பண்ண போறா. அப்ப இந்த 3 விதமான கைங்கரியங்களையும் பெண்ணுக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது. அடுத்தது ருக்மிணி தேவி சொல்றா, வீட்டை பராமரிக்கிறதுல ஒரு பெண்ணு ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் தேவி. இப்ப ருக்மிணி தான் லக்ஷ்மியே. அந்த லக்ஷ்மி தேவி யாரோ லக்ஷ்மி எப்ப வருவாள்னு கதை சொல்றா. இவதான் லக்ஷ்மி. அந்த லக்ஷ்மி எப்படி வரப்போறாங்கிறத திரௌபதிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. நான் எப்பவும் கார்த்தால எழுந்துட்டு சீக்கிரம் எழுந்துருவேன். எழுந்து மாட்டு சாணகத்தால ஒரு நாளும் மெழுகாது இருக்க மாட்டேன். பெருக்குவேன், மெழுகுவேன், கோலம் போடுவேன். அது படிக்கட்டுல எல்லாம் பண்ணிடுவேன், வாசப்படியிலெல்லாம் பண்ணிடுவேன். என் வீட்டுக்கு வெளியிலெல்லாம் பண்ணிட்டு தான் உள்ளே வருவேன். தீர்த்தமாடிடுவேன். எப்பவும் தௌத்தமான வஸ்திரம், நல்ல புனித ஆடையத்தான் அணிஞ்சிப்பேன். நாள் ராத்திரி என்னென்ன பாத்திரம் இருக்கோ அனைத்தையும் முழுக்க நன்னா 10 போக தேய்ச்சு கழுவித்தான் கவுப்பேன். அதை ஒரு நாளும் போட்டுட்டு மட்டும் நான் போக மாட்டேன். 10 பாத்திரத்தை ராத்திரி வேளையில போட்டுட்டு படுத்துட்டா லக்ஷ்மி வரமாட்டாள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. அவ சொல்றாத்த இப்போ அப்ப 10 பாத்திரத்தை அன்னன்னைக்கு முடிச்சிடணும். இன்னும் கேட்டா அவ பேசிக்கிறது கார்த்தால 10 பாத்திரத்தை கார்த்தால முடிச்சிடணும், ராத்திரி 10 பாத்திரத்தை ராத்திரி முடிச்சிடணும். அடிய 3-4 நாளை பத்தி பேசல, அன்னன்னைய பத்தி பேசிட்டு இருக்கேன். அன்னைக்கு கார்த்தால 10 அன்னைக்கே, அன்னைக்கு ராத்திரி 10 அன்னைக்கே. எந்த பாத்திரமும் எங்கேயும் கழுவப்படாமல் கீழே கிடப்பதே கூடாது. அது எப்பவும் தயாரா பளபளான்னு எப்பவும் இருக்கணும். சில பேர் நமக்கு பால் கொடுக்குறோம், தீர்த்தம் கொடுக்குறோம், பாத்திரத்தை வாங்கினா வழுக்கும். பாத்திரம் வழுக்கிறது என்ன, தேய்ச்சி நாளாச்சு. அதை தேய்ச்சி இருக்கணும். ஒரு உடம்புக்கு ஆரோக்கிய கேடு இல்லையா? முதல்ல உன்னை தேய்க்காத வைத்தோம்னா ஆரோக்கியத்துக்கு கேடு. அப்ப அந்தந்த பாத்திரத்தை தேய்ச்சி கவுத்துருவேன். எங்கெங்க துணிகள் மடிக்கப்பட்டு எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். திரௌபதி கேட்கிறா, ஏன் இதெல்லாம் பண்ணினா தானா? அதாவது போடப்பட்டபடி இருந்தா என்ன இப்போ? ஏன்னா நமக்கே இந்த மாதிரி 12 உபன்யாசுக்கு போறதுக்கே நாடி இருக்காது, கோவிலுக்கு போறதுக்கே நாடி இருக்காது, ஒரு சங்கீத கச்சேரி கேட்க நாடி இருக்காது, ஏதான ஒரு புஸ்தகம் படிப்போம்னா நாடி இருக்காது. எப்ப பார்த்தாலும் பாத்திரம் தேய்ச்சின்னு இருக்கா சுவாமி. நன்னா தேய்ச்சி வச்சுக்கோ, நன்னா மடிச்சு நன்னா தான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறா. ஆனா வெளியில வாசல்ல பார்க்க முடியாது. ஏன்னா அதை பண்றதுக்கு தானே நாடி சரியா இருக்கு அப்படின்னு சொல்றோம் பாருங்க. கொஞ்சம் பழக நாழி தன்னிடையே நம் வசத்துக்கு வரும். ஆனா இதை விட்டுட்டு வெளியில வாசல்ல போறதை விட இதோட இருக்கிறது இன்னும் மேல். இதோட இருக்கிறதுனால் ஆனா அங்க மட்டும் ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, இதுல பகவானுக்குங்கிற லட்சியம் இல்லாமல் நமக்குன்னு திரும்ப திரும்ப தேய்ச்சது பிரயோஜனமே இல்லை. இது எது செஞ்சாலும் அவரை லட்சியமாக வைத்துக் கொண்டு செய்ய வேண்டுமே தவிர அது எல்லாம் தன் அலங்காரத்துக்கு நிறைய நேரம் செலவழிப்பான்னுட்டா பிரயோஜனம் இல்லை. நம்ம அலங்காரமே இப்ப பண்ணிக்க கூடாதான்னா பெண்ணு எப்பவும் பளிச்சுன்னு இருக்கணுங்கிறார் பெருமாள். திரௌபதி ருக்மிணி சொல்றா, நான் எப்பவுமே பளிச்சுன்னு இருப்பேன், அலங்காரம் பண்ணிட்டு தான் இருப்பேன். கண்ணன் பாக்குறச்சவே ரொம்ப ஆசை. எதுக்குன்னு திரௌபதி கேட்கிறா. வீட்டுல இருக்கிற பெண்ணுக்கு அலங்காரம் பண்ணிட்டு எதுக்கு இருக்கணும்னா, நான் தானே என் பெருமாளுக்கு அர்ச்சக பெண்ணு. இப்போ பெருமாளுக்கு ஒருத்தர் ஆராதனை பண்றாருன்னா அவர் நன்னா அலங்காரம் பண்ணிட்டு வர வேண்டாமா? இப்போ ஒரு நீதிபதி வராருன்னு வச்சுங்க, அவருக்கு முன்னாடி அலங்காரம் எல்லாம் போட்டு தடி பிடிச்சுன்னு ஒருத்தர் போவார் தெரியுமா? அவர் நீர் எதுக்கு சுவாமி அலங்காரம் பண்ணிட்டு இருக்கீர்னா, நீதிபதிக்கு நான் வேலை செய்ய வந்தேன்னா அதற்குரிய அலங்காரத்தோட நான் வரத்தான் வருவேன். இப்ப நம்ம அழுது வடிஞ்சிண்டு அழுக்காடையோட கறி பூசிக்கொண்டு பெருமாளுக்கு கிட்டக்க போய் சாம்ஸ்பரிசிகம் பாரிதோஷிகம் பண்ண ஆரம்பிச்சா என்ன இது? நமக்கு பிரம்மாவும் பரமசிவனாரும் இந்திரனும் பண்ண காத்துன்னு இருக்கா? அதெல்லாம் ஊத்து இவள்கிட்ட வாங்கிக்கலான்னு இவ வீட்டுக்கு வந்தோம்னா இவ அதை விட அழுது புடைத்து கொண்டு நம்ம இடத்துல வந்தா நம்ம எப்படி இவள்கிட்ட வாங்க முடியும்? என்ன அவருக்கு தோணிப்படுமோ இல்லையோ? என்ன குறைச்சலான செல்வம் இருக்கோ அதற்குள் சுத்தமா இருக்கணும். இது பணக்காரடா இருக்கணும், பட்டாவட்டோபமா இருக்கணும், தங்க சரிக வச்ச பூன் போட்ட தடி போட்டதை வச்சுக்கணும் நான் சொல்லவே வரல. இப்போ எது நம்ம இடத்தில் உள்ளதோ அதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அழுக்காடையா இருக்கட்டும், கந்தலாடை இருக்கக்கூடாது, அழுக்காடை இருக்கக்கூடாது. கந்தலாடை இருந்தாலும் பரவாயில்ல, அழுக்காடை இருக்கவே கூடாது. அப்ப இன்னென்ன படிக்கு வீட்டில் இருக்கிற துணிகளை சரியா வச்சுக்கணும், 10 பாத்திரத்தை ஒழுங்கா தேய்ச்சி வச்சு விடணும், ஆச்சாரத்தை முடிந்த வரைக்கும் கடைப்பிடிக்க வேண்டும், பகவத் ஆராதனத்துக்கு குறவராத பார்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் பெண்ணோட பொறுப்பு. வாயில் இன்சொல் இருக்க வேண்டும். எப்பவும் நல்ல வார்த்தை, தீய வார்த்தையே பேசாமல். இப்ப நம்ம உறவுக்காரர்களை பத்தி நினைச்சு ஏதானு பேச வேண்டி வருதா, அந்த இடத்துல ஒரு தபஸை கொஞ்சம் பயன்படுத்துவோமா? தபஸுங்கிறது என்ன? இப்படித்தான் போகணுங்க மனசு சண்டித்தனம் பண்ணச்சே வேண்டாம் என்ன நிரோதம் பண்ணி தடுக்கிறோம் பாருங்க, அந்த தடுக்கிறது தான் தபஸ். இப்படி போகணும்னு மனசு ஆசைப்படும், வேண்டாமே என்ன இப்ப இது இல்லாட்டா என்ன ஆயிட போறது அப்படின்னு நிறுத்துற இல்லையோ? அப்படிங்கறத கோவிலுக்கு பொறிச்சு சொல்லக்கூடாது. ஏன்னா இவர் கோவிலுக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது, வேண்டாமே இது இல்லாட்டா என்ன ஆயிட போறது இப்போ அப்படின்னு சொல்லிடாதே. அதை தவிர மற்ற காரியங்களில் எது சனாதன வன்மத்துக்கு புறம்பா இருக்க போறதோ அதுல நம்ம மனசு போறதுன்னு வச்சுங்க. இப்ப கார்த்தால எழுந்திருந்து எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு, செய்தித்தாள் வாசிக்கும் பழக்கம். அது எப்ப படிக்கணும் சுவாமி? செய்தித்தாள் அது கார்த்தால எழுந்து வந்த உடனே ஒரு கையில் பால் ஒரு கையில் செய்தித்தாள் என்று வைத்துக்கொண்டு படிச்சு முடிச்சுட்டு குளிக்க போனாதான் யாருக்குமே பிடிக்கிறது.
இல்லையே. கார்த்தால எழுந்திருந்து பல் தேய்ச்சிட்டு அனுஷ்டானத்தை எல்லாம் முடிச்சுட்டு தீர்த்தமாடிட்டு தலிகை பண்ணணும், இல்லை தீர்த்தமாடிட்டு நித்தியானுசந்தானத்தை சொல்லிட்டு பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணணும். இந்த காரியத்தை முடிச்சுட்டு தான் அடுத்தது பண்ணணும். இப்போ நம்ம ரொம்ப நாளாக அந்த செய்தித்தாளை படிச்சுட்டு தான் அடுத்ததுன்னு வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுங்க, அதை மாற்றிக்க முடியுமா? இப்போ நாளைக்கு அமர்ந்து தீர்க்கமாக ஆலோசிச்சு எதுக்கு தர்மம் படிக்க வேண்டாம்னு படியும் சொல்லவே இல்லை, அது அப்புறம் பார்ப்போம், அடுத்த வருஷம் வரைச்சு அதை சொல்கிறேன். ஏன்னா இப்போ அதுக்கு வேண்டாம். இப்போ அது படிக்கிறதுனால லாபமே இல்லைங்கிறத அடுத்த வருஷம் பார்த்துப்போம். இந்த வருஷம் முதல்ல படிக்கிறத சமயத்துக்கு படிக்கலாம் இல்லையோ. இப்போ இதுவா அதுவா நான் படிக்க வேண்டாம் தடுத்துட வேண்டாம், இதை முடிச்சுட்டு அதை படிக்கலாமே. ஏன்னா இது கார்த்தால பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கேன். அது முக்கியமா இது முக்கியமா, இந்த எண்ணத்தை நான் நன்மா தெளிவுபடுத்திட்டு இது முக்கியம் சுவாமி, தர்மத்தின்படி தான் நிற்க போறேன், இனிமே இந்த காரியத்தை பண்ணிட்டு தான் அதை படிக்கிறேன். என்ன எடுக்க போறது? இப்போ நான் ஒன்றும் போய் நாளைக்கு உலகத்தை மாற்றி வச்சிட போறது இல்லை. என்ன தெரிஞ்சுக்கிறேன், 4 செய்தி அவ்வளவு தானே, அது அரை மணி கழிச்சு தெரிஞ்சுட்டா போறது அப்படிங்கிறத ஒதுக்கி வச்ச இப்படி ஒன்னொன்னு எது மனசு தரிகட்டு ஓட பாக்குறதோ அதை தடுத்து அணை உடைச்சுன்னு போயிடாம இழுத்து பிடிக்கிறோம் பாருங்க, அப்ப நல்ல சனாதன தர்மிகள் ஆயிட்டோம்னு அர்த்தம். இப்படி எத்தனையோ விஷயம் குறுக்க வரும். அதித்தி சத்காரம், அப்ப ஒன்னு குழந்தைகள் வளர்ப்பு, குழந்தைகளே பக்தர்களாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு தாயோடது. இல்ல இது பள்ளிக்கூடத்துல என்னென்னமோ சொல்லித்தராள், என்ன அதை தாண்டி நம்ம தான் சொல்லி கொடுத்தாகணும். அப்ப நமக்கு அடுத்தது ஒரு பெரிய கவலை வந்துடும், நான் இப்படி எல்லாம் சொல்லித்தான் வளர்க்குறேன், ஆனா என்னமோ தெரியல அதெல்லாம் ஒண்ணுமே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிற சுவாமி. ஆண் பிள்ளையா இருந்தாலும் தெரிஞ்சுக்கல, பெண்ணா இருந்தாலும் தெரிஞ்சுக்கல. நாம சொல்றோமேனால் அதை பத்தி கவலைப்படுறதுக்கு நமக்கு யோக்கியத்தை இல்லை. சொல்றது மட்டும்தான் நாம செய்ய முடியுமே தவிர அந்தந்த ஜீவனுக்குன்னு ஒரு சுவாதந்திரம் இருக்கு. சுவாதந்திரம் இருக்குன்னா தானா சிந்தித்து முடிவெடுக்கும் வலிமை, அதை பகவான் நன்னா அந்தந்த ஜீவனுக்கு கொடுத்துருக்கார். அதனால அடிய சொன்னத்துக்காகத்தான் கேட்டு நட போறோங்கிறது இல்லை. ஒரு கைகேயி பாருங்க, நேர ராமனுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்க, ராமனையே தரிசிக்கிறா கைகேயி. வசிஷ்டாச்சாரியரை விட உபதேசம் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்க முடியுமா? குலகுரு பிரம்மாவனுடைய பிள்ளை, பிரம்ம ரிஷி, அத்தனை தபஸ்வி. வசிஷ்டர் எடுத்து சொல்றார் கைகேயி கேட்கறதா இல்ல, வாமதேவர் சொல்றார் கேட்கல, ஜாபாலி சொல்றார் கேட்கல, மாமனார் கணவன் தசரதர் சொல்றார் கேட்கல, எந்தெந்த பெரிய மனுஷாலும் சொல்லிட்டா. யார் சொன்னாலும் அவன் புத்தி கேட்டவே இல்லையோ. ராவனுக்கு அத்தனை பேர் எடுத்து சொல்றான், அப்படியே அவன் புத்தி கேட்டலையோ இல்லையோ. அப்ப உடனே அவர்கள்லாம் நாங்கள்லாம் சொன்னமேன்னு வருத்தப்படுவாளானால் சொல்ல வேண்டியது நம் பொறுப்பு. வசிஷ்டாச்சாரியர் வருத்தப்படலை, சொல்ல வேண்டியது என் பொறுப்பு, அதை சொல்லிட்டேன். அந்த தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியாதுக்கு அந்தந்த ஜீவனுக்கு இருக்கிற சுவாதந்திரம். ஆனா ஒன்னு சொல்றேன், கவலைப்பட்டு விட வேண்டாம். இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு சரியாகும், நாளைக்கு இல்லாட்டா நாளைக்கு சரியாகும். சரியாதாக மட்டும் போகவே போகாது. ஏன்னா எந்த ஜீவாத்மாவா இருந்தாலும் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. என்னைக்கா இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் இல்லைன்னா ஏதோ ஒரு ஜென்மத்தில் அவன் வைகுந்தத்துக்கு போய்த்தான் ஆகணும். சுவாமியிலே எம்பிள்ளையா வைகுந்தத்துக்கு போனா நல்லா இருக்குமே அப்படின்னா வாஸ்தவம் தான். ஆசைப்படுறதுக்கு நமக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. இப்போ அப்ப மறுபடியும் அதிர்ஷ்டத்தை தான் பிரார்த்திக்கணும். ஏன்னா திருஷ்டமா நாம சொல்லி பார்த்துட்டோம், அது கேட்குமோ கேட்காதோ தெரியாது. இப்போ அப்ப திருஷ்டம் பலிக்கலைன்னா அதிர்ஷ்டத்தின் இடத்துல தானே போயாகணும். திருஷ்டமே பலிச்சு கொடுத்தனா சரி, திருஷ்டம் பலித்தம் ஆகலைன்னா அப்ப அதிர்ஷ்டத்திட்ட வேண்டி தானே ஆகணும். அந்த அதிர்ஷ்டம் நான் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணுமே. நான் அந்த சனாதன தர்மத்தின் வழியே வராமல் நானே திருஷ்டக்காரனாவே வாழ்ந்திருந்தேன்னால் எனக்கு இப்ப அதிர்ஷ்டத்தை நம்பிக்கையே வராது இல்லையோ. வராதனால என்ன ஆயிடும், நம்ம பொண்ணோ பிள்ளையோ இந்த மாதிரி சிரமப்படும் போது நாம உடஞ்சு போய் உட்கார்ந்துருவோம். அது உட்கார்ந்து பிரயோஜனம் இல்லை. இப்போ ஏன்னா அதிர்ஷ்டத்தை நம்பலேன்னு அர்த்தம். அதை நம்பியிருந்தேன்னா தானே பிரார்த்திக்க முடியும். இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு சரியாட்டும், நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு. நாமும் இதே 20-25 வயசுல இப்படித்தான் இருந்தோம். அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எல்லாருமே நாம 5 வயசுல என்னமோ பிரகலாதனா இருந்துட்டா போலையும், நம்ம பிள்ளையும் பொண்ணும் மட்டும்தான் இப்ப 25 வயசு வரைக்கும் ரொம்ப தீயவாளா. அது நமக்கு தோணுச்சு என்னமோ இவனே ஹிரண்யகசிபு, இவனே தாட்டகேன்னு தோணும். அந்த மாதிரில யாரும் இருக்கல. இப்ப எல்லாரும் நல்லவளா தான் இருக்கா. நாம சின்ன வயசுல எப்படி இருந்துட்டோம் அப்படித்தானே இருந்தோம். என்ன அந்த காலத்துக்கு தகுந்து ரொம்ப அங்கங்க ஓடுறதுக்கெல்லாம் அந்த காலத்துல வழி கிடையாது, அதனால ஓடலை. பணம் இல்லை, அதனால ஓடலை. நமக்கு இன்னைக்கு வழியும் இருந்தது, பணத்தையும் நம்ம தான் கொடுத்தோம், அதனால அதிகப்படியான ஓட்டம். அவ்வளவுதான் நடந்துட்டு இருக்கே தவிர இது எந்த காலமா இருந்தாலும் சரியாயித்தான் ஆகணும். இது கலிகாலமாச்சேங்கிறதுக்காக பிள்ளையெல்லாம் கட்டுப்படுமோ பொண்ணெல்லாம் கட்டுப்படுமோன்னு கவலைப்படக்கூடாது. எந்த காலத்திலையும் யாரும் பகவான் அடைந்து தான் தீர வேண்டும். ஒரு கலிகாலத்துல யாரும் என்ன அடைய மாட்டான்னு சொன்னால் அதுக்கு பகவானுக்கே தைரியம் இருக்காது. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். என்னைக்கான ஒரு விட்டு கொடுத்துட்டு என் சொத்து எங்கிட்ட வந்து சேர்றத்தை தடுக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு எங்கேயானு இருக்குமா? என்னைக்கா இருந்தாலும் சொத்து என் இடத்துல வரும். ஆனா இன்னைக்கு இல்லை நாளைக்கு, நாளைக்கு இல்லை நாளைக்கு. இன்னைக்கே சம்சாரம் முழுக்க முடிஞ்சு படுத்தினா கூட நனத்தான் இருக்கும். எல்லா சம்சாரமும் முடிந்து மொத்த பாபங்களும் அழிந்து அனைவரும் இப்போதே புறப்பட்டு வைகுந்தம் வந்து சேருக அப்படின்னு பெருமாள் அங்கேருந்து வெளியில வந்து நாங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டேன், ஜகத்து முழுக்க இப்பவே முடிஞ்சு போச்சுன்னுட்டா ரொம்ப நல்லா இருக்கும்.
ஆனா அந்த மாதிரிலாம் சுலபத்துல நடக்காது. நான் இத்தனை ஜென்மமா எடுத்திருக்கேனோ இல்லையோ, பாவியேன் பல பிறப்பாய் பல பல பிறவி எடுத்தெடுத்தெடுத்து பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன். இத்தனை நாள் அழுது நம்ம வந்திருக்கோம். நமக்கு ஏதோ ஓரளவுக்கு இப்ப புத்தி விகாசம் இருக்கவே நம்ம பிள்ளை பொண்ணு ஒழுங்கா இருந்துள்ளாமேன்னு தோணும். அந்த புத்தி வருவதற்கு அவர்களுக்கு கொஞ்சம் பொழுது பிடிக்கும் இல்லையோ, அந்த பொழுது வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கணும். அப்ப அது வரைக்கும் பேசாம இருக்கணுமாண்ணா, நாம சொல்றதை சொல்லிட்டே இருக்கணும், நாம ஓதுறத ஓத்தின்றே இருக்கணும். அதை விட நாம அனுஷ்டிக்கிறத அனுஷ்டிச்சுட்டே இருக்கணும். நாம சொல்லி அவ புரிஞ்சுக்கிறத விட நம்ம பண்றத பார்த்து புரிஞ்சுக்கிறது தான் அதிகமா இருக்கணும். என்ன சொல்லி சொல்லி புரிஞ்சுக்கிறதுன்னா நம்ம இன்னைக்கு பண்றது. அப்புறம் 5:30 சந்தியாந்தனம் பண்ணு சாசனாம சொல்லுனா பா நீ பண்ற நீங்க நானும் பண்றேன்ட்டான்னா அவர் முதல்ல பண்ணணும் இல்லையோ. நீ என்னைக்கு பண்றியோ அன்னைக்கு நானும் பண்றேன். நீ கிளம்பி போறச்சேவே எத்தனை பேரை பத்தி வம்பு பேசிட்டு போற, அலுவலகத்துல போயிட்டு வர்றதுக்குள்ள வீட்டுக்கு வந்து அம்மாட்ட எத்தனை பேரை பத்தி வம்பு பேசுற. இப்ப இதெல்லாம் உனக்கு தப்பா பண்ணல, நான் தான் சனாதன தர்மத்தோட இருக்கணுமா, உனக்கு மட்டும் அந்த தர்மம் கிடையாதான்னு கேட்பாளோ இல்லையோ. தர்மம் அனைவருக்கும் பொது, குடும்பத்து முழுக்க பொது. நம்ம இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டு கொடுத்துட்டு எதை பத்தியோ யோசிச்சு யோசிச்சு காலத்தை போக்கிண்டே இருக்கும். வெறும் வியாபிய ஞானத்துல காலத்தை போக்கிட்டு இருக்கும். நம்ம தலையில கத்தி தூங்கிட்டு இருக்கு, அது இருக்குன்னே தெரியல. சுலபமா ஒரு வெட்டி அந்த கத்தியை தூக்கி போட்டுடலாம். ஆனா கத்தி இருக்குன்னு தெரிஞ்சுட்டான்னா, தெரிஞ்சுக்கவே இல்லைன்னுட்டா, ஓ நம்ம பிறந்திருக்கோம், நாள் ஓடின்னு இருக்கு, சட்டுன்னு ஒரு நாள் காலதேவம் வந்துருவார், அவர் ஒன்னும் எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து இருக்க மாட்டார், எல்லாருக்கும் 140 வயசு கொடுக்க போறாரா, கொடுத்தாலும் முடிஞ்சு பட போறதே. இந்த அறிவு நம்மிடத்துல வளரணும் இல்லையோ. ஆகவே சொல்லப்பட்டதை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். திரௌபதி பேசுறா, ருக்மிணி தேவி பேசுறா, வருபவர்களுக்கு நன்னா சோறிடணும், பகவானுக்கு வயிறு வாடாத பார்த்துக்கணும், வர்ற அதிதிகளுக்கெல்லாம் நன்னா சோறிடணும், எல்லாம் இனிமையா பேசணும். வீட்டை இருக்க வேண்டிய தபஸ் எதுவோ, வீட்டுல செய்ய வேண்டிய தினப்படி, அது உபவாசம் இருத்தலோ, தபஸோ, தளிகையோ, பண்டிகைகளோ, ஸ்ராத்த கர்மங்களோ, இதெல்லாம் ரொம்ப உற்சாகத்தோடு அந்த ஸ்திரீ நடத்தி வைக்க வேண்டும். அந்த குடும்பங்கிற கப்பல் எங்கேயும் தப்பா போயிடாமல் ஒரு மாலுமியை போல சுக்கான பிடித்து கொண்டு சரியா செலுத்தி அழைச்சின்னு போகணும். இது அந்த ஸ்திரீக்கு இருக்கிற முக்கியமான பொறுப்பு. அப்ப அவளுக்கும் வெளியடையாளங்கள் முக்கியம், உள்ளடையாளங்கள் முக்கியம். அந்த இப்ப சீதா தேவி தர்ம மார்க்கத்துல ராமன் நடந்தார், அது வரைக்கும் அவளும் ஒண்ணுமே பேசல. இப்போ ஆனா எப்ப தர்மம் மீற பார்த்தாலும் தடுத்துட்டாலும் இல்லையோ, சீதே நீ நாட்டில் நில், காட்டுக்கு வர வேண்டாம், காடு சுடும். இது ராமன் பண்ணின உபதேசம். சீதை என்ன நினைச்சிருக்கணும், கணவன் சொல்கிறார் கேட்டுண்டு போறதுதான் பெண்ணுக்கு சரி அப்படின்னு கேட்டுண்டு போயிருக்கணும் இல்லையோ. ஆனா ராமனிடத்துல திருப்பி கேட்கிறா, கிந்த்வாமன்யத வைதேகா பிதாமே மிதிலாதிபா ராம ஜாமாதரம் பிராப்திய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். ஏ ராமா, உன்னுடைய மாமனார் இதை பத்தி நினைச்சா என்னமா கேலி பண்ண மாட்டார் தெரியுமா, உன்னை பார்த்து கேலி பண்ண போறார். ஒரு ஆண் உடை உடுத்திய பெண்ணுக்கு என் பெண்ணை கொடுத்து ஏமாந்து போய்விட்டேன்னு எங்க அப்பா சொல்ல போறாருன்ற அவள். இதை ஞான் ராமனை பார்த்து சொல்லலாமா? ஒரு ஆண் உட உடுத்தின்னு இருக்கிற நெஜத்துல பெண்ணா, ராமன் ஆண் உட உடுத்தின்னு இருக்காராம். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு போய் என் பொண்ணை கொடுத்துட்டான் ஏமாந்து போயிட்டேன், என்ன உன் மாமனா ரொம்ப கேலி பேச போறார் ராமா, இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போகாது என்ன சீதை ராமனிடத்தில் பேசியிருக்காள்னால், அப்ப தர்ம மார்க்கத்துல கணவன் நடக்கிற வரைக்கும் பேச வேண்டிய தேவையே இல்லை, பின்தொடர்ந்துள்ளான். தர்மத்திலேந்தவர் மாறுறார்னு தெரிந்தால் உடனடியாக அதை திருத்த வேண்டிய பொறுப்பு ஸ்திரீக்கா. அதனாலதான் அந்த மனு பகவான் விடாம அந்த ஸ்திரீ தான் வீட்டினுடைய தர்மத்தை பாதுகாக்கணும். 12 அத்தியாயம் மனு தர்ம சாஸ்திரம் முடிஞ்சு, பெரிய சாஸ்திரம் இல்லையா, தர்மசாஸ்திரத்திலே ரொம்ப சிறந்தது. எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டார். இன்னென்னாருக்கு இன்னென்ன தீட்டு, இது இவாளுக்கு பண்ணலாம் பண்ணக்கூடாது, இந்த நட்சத்திரம், இந்த கோத்திரம், என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் சொல்லிவிட்டார். சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் அவருக்கே சந்தேகம், நான் என்னென்னமோ சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மக்கள் பல வகைப்பட்டவா, இதுல எல்லாம் சொல்லப்படாத ஒரு தீட்டு சந்தேகம் வந்தாலும் வரும், இதுல எல்லாம் சொல்லப்படாத ஒரு கல்யாண நட்சத்திரம் வந்தாலும் வரும், இதுல எதுவும் இல்லாதது வந்தா என்ன பண்ணணுங்கிற கேள்வி வந்தது. நான் சட்ட புஸ்தகம் எழுதிட்டேன், ஒருவேளை இந்த சட்ட புஸ்தகத்துல இல்லாததை பத்தி சந்தேகம் வந்துருத்துனா, இப்போ பெருமாளுக்கு இப்ப தீபாவளின்னு வச்சுங்களேன், தீபாவளி வர்ற அன்னைக்கு கிரகணம் வந்துட்டா என்ன பண்றது? திடீர்னு ஒரு கோவில்ல புதுசா இருக்கும், புது கோவில் கட்டிருப்பா, தீபாவளி ரொம்ப நல்லா கொண்டாடணும், இப்ப திருமஞ்சனம், இப்ப புறப்பாடு, இப்ப பிரசாதம், இப்ப அபிஷேகம் எல்லாம் நன்னா போட்டுருவா. அன்னைக்கு பார்த்து கிரகணம் வரும். அன்னைக்கு இப்ப ஏதான இப்ப சித்ரா பௌர்ணமி வந்தது பாருங்க, சித்ரா பௌர்ணமி கூடவே கிரகணம் வந்து சொல்லியோ, அழகர் சித்ரா பௌர்ணமினா ஆத்துல இறங்கணும், வைகை ஆற்றுல போய் அழகர் இறங்கணும். அழகர் ஆத்துல இறங்கி விட்டு ராத்திரி இருந்துட்டு மறுநாள்னா கோவிலுக்கு திரும்பி போறார். ஆனா ராத்திரி 1:15 மணிக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி போய் கிரகணம் பிடிச்சது என்னால் என்ன பண்ணணும்னு சட்டுன்னு புரியாது. ஏற்கனவே பழமையான கோவிலோ இல்லையோ, அதனால இதை போல பல தடவை நடந்திருக்கும், நடந்திருக்கிறவே அவளுக்கு தெரிஞ்சது, அது வேற எழுதி வச்சிருக்கணும்.
அந்த தரத்துல நாம என்ன பண்ணணும்னு எழுதியிருக்கணும். சாஸ்திரத்துக்கு தப்பா போயிடக்கூடாது. அப்ப அதை போல எத்தனை விதவிதமா வரலாம். மனு பார்த்தார், நான் முடிஞ்ச அளவுக்கு எழுதினேன், ஒருவேளை இதுக்கப்புறம் வந்தால் அந்தந்த வீட்டில் இருக்கிற மூத்த ஸ்திரீயை கேட்டு அவ சொல்றபடிக்கு பண்ணுங்கன்னுட்டாரு. அவர் எந்த வேத வித்வான்ட்ட போய் கேளுன்னு சொல்லல, அந்த வீட்டு புருஷனிடத்துல கேளுன்னு சொல்லல. அந்த வீட்டுல யார் மூத்த ஸ்திரீ இருக்காளோ அவளை கேட்டு அவ எப்படி சொல்றாளோ பண்ணு. அப்ப சிஷ்யன் கேட்கிறான், அவ சொல்றபடி பண்ணிட்டு அது நீர் ஒத்துண்டதா இருக்கணுமே, நீர் ஒத்துப்பீரான்னா நான் தானே அவ சொல்றபடி பண்ணுன்னு சொல்றேன், அப்ப அவ சொல்றத நான் ஒத்துக்கிறேன்னு வச்சுக்கோன்னுட்டாரு. அப்ப மனு சொன்னது என்னவோ அதை அந்த வீட்டு மூத்த ஸ்திரீ சொல்ல போறாள், அவருக்கு பிடிச்சத அவ பேச போறாள்னால் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் பொறுப்பு கொடுத்துப்பட்டிருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால அந்த வீடு தர்மத்தின்படி நடக்கிறதாங்கிறதுல பெண்ணுக்கு பொறுப்பு. குழந்தைகள் தர்மத்தின்படி வளர்றாளா, பெருமானுக்கு எப்போதும் ஆகாரம் அந்த ஆராதன கைங்கரியம் சரியா நடந்ததா, வந்தவர்கள் வயிறு வாடாமல் போகிறார்களா, இனிய சொற்கள் பேசப்பட்டனவா, இது அத்தனை அந்த வீட்டுக்கு லக்ஷ்மி இருக்கிறதுக்கு முக்கியம். ஆகவே ருக்மிணி திரௌபதி இடத்துல பேசிட்டு இருக்கா, எல்லா அன்ன ஆகாரத்தை சரியா பண்ணணும், எப்போதும் லக்ஷ்மி இருக்கிறதுக்கு தகுந்த அலங்கரித்து கொண்டு இருக்க வேண்டும், இனிய வார்த்தைகளை பேச வேண்டும், பதிவிரதா தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும், பாத்திரத்தை நன்னா சுத்தமா தேய்ச்சி வச்சிருக்கணும். எல்லாம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டா ருக்மிணி. ஆனா இப்படி சொல்லிட்டு இருக்கிறதுலயே தான் ஒரு விதிவிலக்கு வந்து சேரப்போகுது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இப்போ வனப்பர்வத்தில் இருக்கிற கதை. துர்வாசரை பிடித்து துரியோதனன் வேணும்னு ஏவி விட்டு அனுப்பிச்சு விடுறான். சொல்றான், ஏற்கனவே பஞ்சபாண்டவர்களிடத்துல ஒரு அக்ஷய பாத்திரம் இருக்கு. ஏன்னா அவ காட்டுல இருக்கிறச்சே நிறைய பேர், தால்பியர் வரார், தனு வரார், துர்வாசர் வருகிறார், இவ எல்லாரும் வந்து வந்து இவளுக்கு தர்மோபதேசம் பண்றா. வர்ற எல்லாருக்கும் இவ சோறிட வேண்டும் இல்லையோ, அது முக்கியமான கடமையாச்சே. இவ காட்டுல போய் எங்க சோறுக்கு தேடுவாள் திரௌபதி. அதனால பகவானை பிரார்த்தித்து தர்மபுத்திரர் ஒரு அக்ஷய பாத்திரம் வாங்கி வச்சுட்டார். அந்த அக்ஷய பாத்திரத்துல சோறு கிடைச்சுட்டே இருக்கும், எத்தனை பேருக்கு வேணா அது போட்டுட்டே இருக்கலாம். நீங்க உடனே சொல்லலாம், இது கிடைச்சிருந்தா நாங்க கூட தான் ஸ்திரீ தர்மத்தை கண்டுபிடிப்போம், அது தெரியலையேன்னா தாராளமா கடைபிடிக்கலாம். அவரவர் கணவன் தர்மபுத்திரனாக இருந்தால் தாராளமா நீங்க கடைபிடிங்க. அவ பிரார்த்தித்து பெருமாள்கிட்ட அக்ஷய பாத்திரம் வாங்குற சக்தி அவருக்கு இருக்கணும். அந்த சக்தி இருக்கிற அளவுக்கு தர்மபத்தினி அவருக்கு இருக்கணும். இருந்தா தானே நடந்துட்டு போறது. இப்போ எல்லாரும் சீத்தையா இருக்கணும், சீத்தையா இருக்கணும்னா கணவன் ராமனா இருக்கணுமே, ராமனா இருக்கணும், ராமனா இருக்கணும், மனைவி சீத்தையா இருக்கணுமே. இது இருந்தா தான் அது நடக்கும், அது இருந்தா தான் இது நடக்கும். அக்ஷய பாத்திரம் வந்துடுச்சு. ஆனா அந்த அக்ஷய பாத்திரத்துல ஒரே ஒரு ஆபத்து, எல்லாருக்கும் போட்டுட்டு கடைசியா திரௌபதி சாப்பிட்டுட்டாள். அதுக்கப்புறம் அதை யாருக்கும் கொடுக்காது. அன்னைக்கு அது ஒருத்தருக்கும் ஒன்றும் தராது. அதுக்கப்புறம் மறுநாள் தான் அதை கொடுக்க முடியும். இப்படின்னு மட்டும் ஒரு விதி அதுக்கு இருந்தது. இதை தெரிஞ்சு வச்சுட்டான் துர்வாசர். கோவக்கார ரிஷியோ இல்லையோ, அவர் அனுப்பிச்சு பாண்டவர்களை சபிக்க வச்சுடணும் அப்படின்னு துரியோதனன் சதித்திட்டம் போட்டு வேணும்னு சொல்றான். திரௌபதி சாப்பிட்ட அப்புறம் ஒரு நாள் நீர் அதிதியா அவர்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு வேணும்னு சொல்றான். துர்வாசர் எதுக்கு சொல்றான்னு தெரியாம, சரி சரி நான் போறேன், அவன் வீட்டுக்கு அதிதியா போறேன்னாள். ஒன்னு திரௌபதி சாப்பிட்ட அப்புறம் போறோம், முன்னாடி காலங்கத்தால போய் நிற்காதியா, அவ சாப்பிட்டு முடித்த பிற்பாடு அதித்தியா போம் சரின்னு ஒத்துனுட்டு துர்வாசர் வந்தார். அவர்கிட்ட சரித்திரம் எல்லாம் பேச ஆரம்பித்தா. தர்மபுத்திரன் பேசிட்டு இருக்கார், அர்ஜுனன் பேசிட்டு இருக்கார், பீமசேனன் பேசிட்டு இருக்கார். உள்ள நடுங்கிற திரௌபதி அவ சாப்பிட்டு முடிச்சுட்டா வந்திருக்கிற துர்வாசருக்கு ஏது கொடுக்கறதுன்னு தெரியல. கோபம் வந்து பிடி சாபம்னு கையை தூக்கினா இருக்கிற சாபம் போறாதா, 13 வருஷமா உட்காந்துருக்கும். நீ இதுக்கு மேல வேற சாபம் தாங்குமா, இந்த குடும்பத்தில் இந்த ஆட்டமே தாங்காது சுவாமின்ற இல்லையோ, அந்த அளவுக்கு அவளுக்கு பயம். அதே சமயத்தில் பகவானை ஸ்மரித்தாள். திரௌபதிக்கு எப்பவுமே தெரிஞ்சது அதுதான், பரமாபதம் ஆபன்னாக மனசா சிந்தைய தரிம். அதை மார்க்கண்டேய ரிஷி அவருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கார், வசிஷ்டரே சொல்லிக் கொடுத்திருக்கார். எப்ப ஆபத்து வந்தாலும் பகவானை நினைப்பாய், அவன் ஆசிரிச்சுட்டா எல்லா ஆபத்து நீங்கிப்படும். எதே போல் கஜேந்திரன் பகவானை பிரார்த்தித்து தான் ஆபத்தை நீக்கின்றார், பிரஹ்லாதன் பெருமான ஸ்மரித்து தான் ஆபத்தை நீக்கின்றார். ஆபத்து வருங்கால் பகவானை ஸ்மரிப்பாய் என்ன ஸ்மர்த்தவியோ பகவான் ஹரி, பெரும் ஆபத்து வந்தா பகவானை ஸ்மரிப்பான்னு வசிஷ்டர் சொல்லி கொடுத்திருக்கார். ஞாபகம் வந்தது திரௌபதிக்கு. உடனே கண்ணனை நினைத்தாள். கண்ணன் அந்த இடத்துல தோன்றினார். திரௌபதி எதுக்கு என்ன கூட்ட, இப்போ ஏற்கனவே கூப்பிடச்சு அவர் வரல. துச்சாசனன் ஆடையை பற்றி இழுக்கும் போது அப்போதும் திரௌபதி கூப்பிட்டாள். தேய சதா சவிதிருமண்டல மத்தியவர்த்தி நாராயணஹா சரசிஜாசன சன்னிவிட்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபுஹு திருத சங்க சக்கரஹா துவாரகா நிலைய அச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் என்று சொல்லி திரௌபதி கூப்பிட்டாள். ஆனா கூப்பிட்ட குரலுக்கு கண்ணன் வராம புடவைய மட்டும் அனுப்பிச்சு வச்சார். அப்பவும் ரட்சிச்சுட்டார். திரௌபதிக்கு அப்பவே தெரியும், இது எப்போதும் அவரை கூப்பிட்டா தான் அவர் செய்வார். இப்போதும் கூப்பிட கண்ணன் வந்தார். என்ன ஆபத்து திரௌபதி? துர்வாசர் தான் ஆபத்து.
எனக்கு வேறொரு ஆபத்து இல்லை, நன்னா தான் இருக்கும். அப்போ அவர் வந்திருக்கார், அவருக்கு எப்படி சோறு போடுறதுன்னு தெரியல. ஒன்றும் கவலைப்படாதே, நீ உன் பாத்திரத்தை கொண்டா, அக்ஷய பாத்திரத்தை கொண்டா. இல்லை அது தேய்ச்சி கவுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. நீ எப்படி தேய்ப்பேன்னு எனக்கு தெரியும் திரௌபதி, நீ போய் முதல்ல எடுத்துன்னு வா என்று சொன்னார். போய் பாத்திரத்தை கொண்டு கொடுத்தா அதில் ஒரு பருக்கு பிரசாதமும் ஒரு துளி கீரையும் இருந்தது. அதை எடுத்து திரட்டி பகவான் தான் அமுது செய்துட்டார். அவர் சாப்பிட்ட பிற்பாடு துர்வாசர் இடத்துல தர்மபுத்திரன் தேவரீர் போய் தீர்த்தமாடிட்டு வரலாம் சாப்பிடனார்னா, என்னன்னே தெரியல, வயர் ரொம்ப முழுக்க இருக்கு, நன்னா சாப்பிட்டு முடிச்சாப்புல இருக்கு, எனக்கு வேண்டாம். இல்ல அதிதி தேவரீர் அந்த மாதிரி சாதிக்க கூடாது, வர்றச்சே சாப்பிடணும்னு சொன்னீரேன்னா. தர்மபுத்திரா அப்ப சொன்னேன், இப்ப எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கல, விட்டுடு, எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட்ட பலத்தை உனக்கு கொடுத்துடுறேன். இல்ல அப்படி சொல்லக்கூடாது, ஆதித்யம் பண்ணலேன்னு சொன்னா எனக்கு அதர்மம் புகுந்துரும்னா. இப்ப சாப்பிட்டா தான் எனக்கு அதர்மம், என் பாடு உனக்கு தெரியாது, இப்போ என்னால இப்ப சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் பார்த்துட்டு திரௌபதி நான் போயிட்டு வரேன், அவருக்கு பசி தீர்ந்து போச்சுன்னுட்டா. அப்ப இது விதி விலக்க எடுத்து பாருங்க. இத்தனை நாள் என் விதி சொல்லியிருந்தேனோ இல்லையோ, ஒழுங்கா பாத்திரத்தை தேய்ச்சி வைக்கணும். இப்ப நம்மில் யார் இந்த கதையை கேட்டு முடிச்ச உடனே இருக்கட்டும், அது திரௌபதிக்காக சொல்லப்பட்ட கதை, நான் ஒழுங்கா பாத்திரத்தை தேய்ச்சி வைக்கணும் என்று எடுத்துட்டா சனாதன தர்மத்தினுடைய வியாபக ஞானம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் அதோ ஒரு பருக்க மிச்சம் இருக்கிற அளவுக்கு தான் அவ தேய்ச்சிருக்காப்போ, அதே போல நானும் தேய்க்கலாம்னு நம்ம எண்ணம் போயித்தனால் அப்ப சனாதன தர்மத்துல வியாபிய ஞானத்தோட நின்று போயிட்டோம். வியாபக ஞானத்துக்கு நம்மால போக முடியலேன்னு அர்த்தம். என்ன உடனே சட்டுன்னு எது குறைச்சலான வேலையோ, எது துளி கூட உடம்பு கட்டப்படாதோ அதை நோக்கி மனசு ஓட பாக்குறது பாருங்க. அதுதான் சாஸ்திரோக்த செயல்கள்ல ஊக்கம் குறைச்சலா இருக்குன்னு அர்த்தம். சாஸ்திரம் ஒரு செயலை சொல்லிருக்குன்னா அதுல நிறைய உற்சாகம் ஊக்கத்தோட பண்ணாதான் இருக்கும். ஒரு பட்னி இருக்கணும்னு இருக்கணும் இல்லையோ, ஸ்ராத்தன்னைக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது, ஈரப்புடவையோட தான் தளிகை பண்ணணும்னால் அத்தோட தான் பண்ணணும். அது 3 மணி ஆறுதே 4 மணி ஆறுதே, அதுக்குள்ள என்ன ஆயிடுமோனால் சாஸ்திரம் சொல்லிருக்கிறதுக்காக நம்ம ஏற்றுக்கொண்ட இன்னல்கள் ஒரு நாளும் தேக ஆரோக்கியத்துக்கு கேடு வராது. நம்ம நினைக்கிறோம் அது கேடு வந்துட்டும். ராமானுஜர் கீதா பாஷ்யத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு அர்த்தம் சொல்றார். மனுஷன் நினைச்சுக்கிறான் ஓய்வெடுத்துண்டு நிறைய காரியங்களை குறைச்சு கொண்டு ஆரோக்கியத்தோட இருக்கணும், கொஞ்சமா செய்யணும், ஓய்வெடுத்துக்கணும், உடற்பயிற்சி பண்ணணும், ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு நினைக்கிறான். அப்படி இவன் ஆரோக்கியத்தோட இருக்க மாட்டாங்கிறார் அவர். பின்ன எப்படி இருப்பான்னால் பகவானுக்காக இவன் நிறைய உழைச்சு அவருடைய திருவுள்ளம் ஆனந்தப்பட்டு அவர் அனுகிரகித்து தான் இவனுக்கு ஆரோக்கியம் வரணுமே தவிர, இவன் சாஸ்திரோக்த கர்மங்களை விட்டு கொடுத்துட்டு ஓய்வெடுத்துட்டு உடம்ப ஓய்வா நன்னா பார்த்துட்டோம். நான் ஒன்னும் ஏகாதசி அன்னைக்கு பட்னி கிடந்தெல்லாம் கட்டப்படலை, ஸ்ராத்தந்தோறும் 3:30 மணிக்கு சாப்பிட்டுன்னு நான் கட்டப்படலை, அந்த ஓய்வுல என் உடம்பு நன்னா இருக்கணும் இல்லையா என்று ஒருத்தன் நினைத்தான்னா இருக்காதுங்கிறார் அவர். ஏனெனில் இந்த சரீரத்தை கொடுத்தது யாரு? பகவான். அப்ப இந்த சரீரத்துக்கு ஆரோக்கியம் கொடுக்க வேண்டியது யாரு? அதே பகவான். இந்த சரீர ஆரோக்கியத்தை நானா கொடுத்துக்க முடியுமான்னா, அப்ப என்ன வியாதி வந்தாலும் எனக்கு போக்கிக்க முடியணுமே, அப்படி ஒண்ணு போக்கிக்க முடியறதாவும் தெரியலையே. அப்ப அதிருஷ்டமான பகவானை நம்பணும் போல இந்த ஆரோக்கியத்துக்கு நீ அவருக்குரியத்தை செஞ்சாயானத்தான், தர்மத்தை கண்டுபிடிச்சு தர்மத்தை கடைபிடிச்சாதான் அவர் திருப்திப்பட போறார். ஆகவே பெண்கள் 2 பேர் இப்படி பேசினது. இப்போ திரௌபதி பேசிக்கிறா, ருக்மிணி பேசிக்கிறா. பாத்திரத்தை எப்படி வச்சுக்கணும், தளிகை எப்படி பண்ணணும், வந்தவர்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும், இப்படித்தான் பெண்களுடைய தர்மம். இது ஸ்திரீகளுக்கு இருக்கிற முக்கியமான தர்மம். ஒன்னும் குறவில்லை. இப்போ ஸ்திரீகள் மோட்சம் போறது ரொம்ப சுலபம். சாஸ்திரப்படி பார்த்தாலே கஷ்டப்பட்டு தான் புருஷன் மோட்சத்துக்கு போகணும், கஷ்டப்பட்டு தான் அந்தணன் மோட்சத்துக்கு போகணும். ஆனா ரொம்ப சுலபமா ஸ்திரீ மோட்சத்தை அடைகிறாள். அவளுக்கு எளிதா சொல்லப்பட்ட இதுகளை பண்ணிட்டு இருந்தா போர். இதுக்கு மேல அத்தியனமோ அதற்கு மேல ரொம்ப உபவாசமோ செய்ய வேண்டிய சாஸ்திரோக்தமான யாகம் யஜ்ஞம் தர்சபூர்ணம் அட்டா கபாலம் என்னென்ன யஜ்ஞங்களோ அதற்கு இருக்க வேண்டிய பட்னிகளோ எதுவும் பெண்ணுக்கு கிடையாது. அவளுக்கு தேவை இது. ஆழ்வார்களுடைய பாசுரங்களை சொல்லணும், ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகளை சொல்லணும், பெருமானுக்கு நன்னா தளிகையை பண்ணி படைக்க வேண்டும், குழந்தைகள் வயிறு வாடாம வந்தவா வயிறு வாடாத பார்த்துக்கணும், இனிய சொற்களாக பேச வேண்டும். இது வரைக்கும் இருந்துட்டு கணவனை தர்ம மார்க்கத்துல நடத்தி கொண்டு போனால் தாராளமா அந்த குடும்பம் ரொம்ப நன்னா இருக்கும். அந்த குடும்பத்துல தான் லக்ஷ்மி எப்போதும் இருக்கிறாள். நாம பசுமாடு இருக்கு, மாடை தொடறதுக்கே எனக்கு கொஞ்சம் அருவருப்பா இருக்கு, சாணியை தொடறதுக்கே அருவருப்பா இருக்குன்னா இப்ப ஆரம்பிச்சிட்டோமே, அதை ஞானம் கூடுமா? ஏன் அது ஒரு வைதிகன் இருந்தால் யாருக்கு அந்த வைதிக ஸ்ரத்தை இருக்கிறதோ சாணியை தொடறதுக்கு ஒரு நாள் அவ கட்டப்பட மாட்டா. அது மெழுகி வச்சிருந்தோன்னா எவ்வளவு நல்லது தெரியுமா? அது ஒரு கிருமியை கிட்டக்க வரவிடவே விடாது. என்ன பஞ்சகவ்யம்னு சொல்றோம் பாருங்க, கோமாதா கொடுக்கறது 5, அந்த 5ல எத்தனையோ நன்மை நமக்கு இருக்கு. இத போல நன்மை எல்லாத்தையும் விட்டுட்டு
பணத்தை கொடுத்து செயற்கையாக இருக்கக்கூடியதன் பக்கம்தான் போவேன்னு சொன்னால் அது ஆண் சொன்னா கூட பெண் அதை ஒத்துக்க கூடாது. ஏன்னா அவளுக்கு தெரியுமே, அவள் ஒருத்தி தான் தனக்கே தெரியாமல் தானே 10 மாசம் சுமந்து என்ன நடக்கிறதுன்னே புரியாம ஒரு ஆனந்தத்திலிருந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாளோ இல்லையோ. இந்த மாதிரி ஒன்று ஆணுக்கு தெரியவே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வேலைக்கு போனால் சம்பளம் கொடுப்பா. இது ஒன்று தான் திரும்ப திரும்ப அவருக்கு தெரியுமே தவிர, இதை தவிர என்ன ஒரு ஜகத்தினுடைய படைப்புங்கிறது பகவானிடத்தில் இருக்கிறது. அந்த படைப்பினுடைய ஒரு சிறு அம்சத்தை பெண்ணிடத்தில் வச்சிருக்கார். அப்ப பகவான் பண்ற பெரியதனுடைய ஒரு சிறு பகுதி அறிந்தவள் ஸ்திரீ. ஆனா அந்த சிறு பகுதி கூட ஆணுக்கு தெரியாது. அப்ப அவ்வளவு தூரம் அந்த பெண்ணுக்கு மதிப்பு கொடுத்து அவர் வச்சிருக்காருனால் அதுக்கு தகுந்த பொறுப்புணர்ந்து நாம நடந்து கொள்ள வேண்டும் இல்லையோ. அப்ப ஸ்திரீ தர்மம் என்ன அப்படிங்கிறத ருக்மிணி திரௌபதி இவா 2 பேரும் பேசிட்டு இருந்தாள்னு பார்த்தோம். அடிப்படையில் பார்த்தா அகிம்சையாக இருக்க வேண்டும், தயையோட இருக்கணும், தானத்தோட இருக்கணும். இப்ப இந்த சொன்ன சிலதுக்கு மட்டும் சின்ன சின்ன கதை, குட்டி குட்டி கதையா ஒரு 10 கதை சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம கிட்ட 3/4 மணி நேரம் இருக்கும் இல்லையோ. இருக்கிற 3/4 மணி நேரம் 45 நிமிஷத்துக்கு 4.5 நிமிஷம் ஒரு கதை. 10 நிமிஷம் 10 கதை, 10 4.5 நிமிஷம் 45 நிமிஷம். அந்த கதையை பார்த்தீங்கன்னா, ஓ இதுதான் அகிம்சையா, இதுதான் தயையா, இதுதான் தானமா என்று சுலபமா புரிஞ்சு விடலாம். அடிப்படையில் இந்தந்த குணங்களை நாம கண்டிப்பா கடைபிடிக்க வேணும். எல்லாரும் அறிந்த கதை, ஸ்ரீராமாயணத்திலையும் வந்திருக்கிற கதை. அது ரொம்ப முக்கியமான கதை. சாந்தி பருவத்தில் 143வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய கதை. 143வது அத்தியாயம் சாந்தி பருவம், வேடன் புறா கதை. அடிக்கடி நீங்க விபீஷண சரணாகதியில கேள்விப்பட்டிருப்பீங்க. விபீஷண சரணாகதிக்கு வருகிறார். அந்த கதை ரொம்ப விளக்கமா இருக்கிறது பாரதத்துல தான். ஏன்னா வேதத்திலேயே இருக்கிற கதை இது. அந்த கதையை வேதத்தினுடைய 5வது வேதமான பாரதம் விளக்கிடுத்து. அதைத்தான் சுக்ரீவனிடத்துல ராமன் ரொம்ப சுருக்கமா சொல்றார். கம்பநாடர் ரொம்ப அழகா அதுக்குன்னு பாசுரம் எழுதிவிட்டார். விபீஷணன் சரணன் வந்துட்டார். சுக்ரீவன் ஏத்துக்கிறது அல்ல, அவர் எதிர்கட்சியிலேருந்து வந்திருக்கார். நம்ம ராமா உன்னை என்னைக்கு என்ன பண்ணிடுவோரோ தெரியாது, பிராட்டிய பிரித்த பாப்பியான ராவணனுடைய தம்பி, அதனால அவனை ஏற்றுக்க கூடாது, கொன்னுடனும். இதுதான் சுக்ரீவனுடைய சிபாரிசு. ராமனுக்கு மனசே உடஞ்சே போச்சு. என்ன இப்படி போய் பேசுறாம, ரொம்ப முகமெல்லாம் செவந்து போய் இவனை எப்படியாவது சமாதானப்படுத்தணுமேங்கிறதுக்காக ராமன் பேசுறார். அப்ப அவர் பதில சொல்றார், உனக்கு புறா கதை தெரியுமா சுக்ரீவா? இது என்ன கதை சொல்ற நேரமா இது? இப்போ ஆச்சு சண்டை போட்டாகணும், கடலை எப்படி தாண்டதுன்னு தெரியல, எங்கிருந்தோ எதிரி நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கார், நாங்கள்லாம் ஆபத்தை கண்டு பயந்துட்டு இருக்கோம், இப்ப போயா புறா கதை சொல்லுவாராமா? அப்ப ராமன் சொல்றார், அந்த கதை தெரிஞ்சின்றாதான் வாழ்க்கையின் ரகசியம் உனக்கு புரியும்னா எந்த துர்தசையிலையும் கதை சொல்லலாம் சுக்ரீவா. ஏன்னா அதன் மூலம்தான் எனக்கு நல்லது தெரிய போறதுன்னு சொன்னா அந்த சமயத்தில் அதை கேட்டுக்கிற பொறுமை வேணும். நம்ம பலருக்கும் அவசர கத்தியில ஓடிடுவோமே தவிர சின்ன சின்ன தர்மங்கள்ல தான் உண்மை புதஞ்சிருக்கும். ஆனா அந்த தர்மத்தை தெரிஞ்சு அந்த சிடுக்கையே விடுவிக்காமல் நாம மேலோட்டமா தேடி தேடி எப்படியோ முடிச்சுன்னு நினைப்போம். கடைசியில் அது சின்ன தர்மத்தில் போய் மாட்டினுடும். அதனாலதான் அந்த கதை சொல்றேன் கேட்டுக்கோ. 2 புறா இருந்தது. ஒரு வேடன் வந்தான், ஆண் புறா பெண் புறா. பெண் புறாவை அடிச்சான், பிராணனே படுத்து பெண் புறாவுக்கு. ஆண் புறா தனியா தவிச்சுட்டு இருக்கு. பெண் புறாவை வேடன் எடுத்துன்னு போயிட்டான், உணவா சமைச்சான், சாப்பிட்டுட்டான். அந்த காலம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 4 மாசம் கழிச்சு மழைக்காலம். இப்ப அந்த ஆண் புறாவுக்கு ஒண்ணு இறையே கிடைக்கல. அதாவது வேடனுக்கு ஒண்ணு இறையே கிடைக்கல. ஆண் புறா தனித்து சிரமப்பட்டு அதே மரத்துல உட்காந்து தம் மரத்துல தான் உட்காந்துருக்கு, நடுங்கிட்டு இருக்கு. அதுக்கும் இறை கிடைக்கல. வேடனுக்கு மழைக்காலம்ங்கிறதுனால இறை கிடைக்கல. ராத்திரி மணி 10. மெதுவே வேடன் வந்து ஆயாசத்தோட சோர்வா இந்த ஆண் புறா உட்காண்டிருந்த மரத்துக்கு கீழே உட்காந்துட்டான். உடம்பெல்லாம் நடுங்கிறது, மழையா கொட்டுறது, சாப்பாடு இல்லை, ஒரே நடுக்கம், குளிர். 4 சுள்ளிகளை கொண்டு போட்டு நெருப்பு மூட்டி அதுல குளிர் காய்ந்து கொண்டு அமர்ந்திருந்தான் வேடன். மேல இருந்த புறா பார்த்தது, இவர் என்ன நம்ம மரத்தை தேடி வந்திருக்கார்? எப்ப அவர் என் மரத்தை தேடி வந்தாரோ அப்ப இவரை நான் தானே காப்பாற்றி ஆகணும் என்று புறா நினைக்கிறதான். எப்படி காப்பாத்துறது? நமக்கே சோறு இல்லையே, அவருக்கு எங்க சோறு போடுவேன்? என் வீடு தேடி ஒருத்தர் வந்திருந்தா சோறு போட வேண்டிய பொறுப்பு என்னது? அவன் இவன் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லவே இல்லை, சோறு கொடுன்னு கேட்கவும் இல்லை. அவன் தான் மனைவியை பிரித்த பாப்பி. இத்தனை இருந்திருந்தும் தானே அந்த புறா ஒரு முடிவெடுத்தது. விறகடை வெந்தி மூட்டி பாடுரு பசியை போக்கி அந்த விறகு எரிஞ்சிருக்கிறதுல தம் உடலை தானே கொண்டு போய் அர்ப்பணிச்சுண்டு, ஹே வேடனே, என்னை உனக்கு உணவாக ஏற்றுக்கொள். எப்ப என் வீடு தேடி வந்தியோ சரணாகத்தர்களை நான் கைவிட்டுட மாட்டேன், உணவா எடுத்துக்கோன்னா என்ன தய. அந்த புறாவினிடத்திலே ஒரு வேடனை குறித்து எவ்வளவு தயை இருந்திருக்கு. ராமன் இந்த கதையை சுக்ரீவனிடத்துல சொல்லிட்டு, கதை புரிஞ்சுதா சுக்ரீவான்னார். ஒன்னும் புரியல.
எனக்கு இப்ப விபீஷணன் என்ன பண்ண நான் யோசிச்சுருக்கேன். என்னமோ கதை புரிஞ்சான்னு கேட்டுருக்கீர். இந்த கதையிலால என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த ஆண் புறாவும் பெண் புறாவும் தான் நானும் சீதையும், ராவணன் தான் வேடன். வேடனா வந்த ராவணன் இங்க சீதையை கொன்னுடல, வெறும தூக்கின்னு போயிருக்கான், அவ்வளவுதான். இப்போ அதுவும் அடுத்தது பாருப்போ, சீதை போகலே, உயிரோடு தான் சிறை வைக்கப்பட்டிருக்காள். அடுத்து வந்தவனாரு இப்ப வேடனே தான் திரும்பி வந்தான். இங்க ராவணன் திரும்பி வரல, ராவணனோட தம்பி மட்டும்தான் வந்திருக்கான். அங்க வந்த வேடன் சரணம்னு சொல்லவே இல்லை, அவன் மாட்டுக்கு சொல்லிக்கால உட்காந்துருக்கான். ஆனா இங்க வந்திருக்கிற விபீஷணன் சரணம் சரணம்னு காலை பிடிச்சுன்னு கெஞ்சறான். அங்க அந்த ஆண் புறா தன் உயிரை கொடுத்து வந்த வேடனை காப்பாத்தித்து. ஆனா இங்க நான் ஒன்னும் உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம் சுக்ரீவா, வந்தவனை திருப்பி அனுப்பாது இருந்தா போறோம், ஏத்துண்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போறோம். உண்மையில என்ன தெரியுமா நடந்திருக்கணும், ராவணன் சீதையை கொன்னு இருக்கணும். அந்த கதையாட்டமே நடந்திருக்கணும். என்ன நடந்திருக்கணும், ராவணன் சீதையை கொன்னு இருக்கணும். ராவணனே திரும்பி வந்திருக்கணும் என்கிட்ட, வந்தவன் சரணம்னு சொல்லியிருக்க கூடாது. அப்படிப்பட்ட ராவணனுக்கு என் உயிரை நான் கொடுத்துருக்கணும். கொடுத்திருந்தாலும் நாளைக்கு இந்த வால்மீகி என்ன தெரியுமா எழுதுவார், ஒரு புறா பண்ண காரியத்தை ராமன் பண்ணார், என்ன பெருசா பண்ணிவிட்டார் என்னதான் எழுதுவார். அப்ப புறாவுக்கு கிடைச்ச பாக்கியம் எனக்கு கிடைக்கூடாதா சுக்ரீவா, அதுக்கு இருக்கிற தயை எனக்கு இருக்கக்கூடாதான்னு ராமன் கேட்டார்னால் அந்த கதை விளக்கமா இருக்கிறது மகாபாரதத்துல தான். அப்ப ஒரு ஜீவராசியினிடத்தும் பிராணான் பரித்தியஜ்ய அருகி ரட்சிதவ்யான்னு சொல்லுவார்கள். நம்ம பிராணனே போனாலும் சரி, அதை விட்டாவது கண்டிப்பா நம்ம விரோதியை கூட காப்பாற்றி ஆக வேண்டும். இது தர்மத்தின் ரொம்ப முக்கியமான பகுதி. யாரு விரோதியா இருக்கட்டுமே, அவர்களையா இருந்தாலும் நாம ரட்சித்துத்தான் தீர வேண்டும். அப்ப விரோதியை காக்கணும், தான் உடம்பையே மாம்சமா கொடுத்துருக்கணும்னால் இதற்கு கபோதோபாக்கியானம்னு பேர். கபோதம்னா புறா, கபோதோபாக்கியானம் சொல்லுவா. ஒரு புறாவுக்காக இவ்வளவு தூரமானா, ஏன் அந்த புறாவை பருந்து நடத்திலிருந்து காப்பாத்துறதுக்காக ராமனுடைய முன்னால் பிறந்த சக்கரவர்த்தி சிபி மகாராஜா அவர் எவ்வளவு பெரிய காரியம் பண்ணியிருக்கார். ராமன் அதைத்தான் சொல்லி நினைவுபடுத்திக்கிறார். எப்பேற்பட்ட சிபி வம்சத்துல நான் பிறந்திருக்கேன் தெரியுமா, இக்ஷ்வாக்கு ஆண்ட அயோத்தி, சிபி சக்கரவர்த்தி ஆண்ட அயோத்தி, அம்பரீஷன், திலீபன், சகரன், மாந்தாத்தா, அம்சுமான், எப்பேற்பட்ட பகீரதன், அஜமகாராஜா, ரகு, கட்வாங்கன், ககுத்ஸ்தன், பேரு சொல்லக்கூட யோக்கியதை கிடையாது சுக்ரீவா. அப்பேற்பட்ட ராஜாக்கள் வந்த வம்சத்துல நான் வந்திருக்கேன். அப்ப ஒத்தத்தனு எவ்வளவு ஜீவகாருண்யத்தோட வாழ்ந்திருக்கான் தெரியுமா. தான் அரசன், பெருங்கத்திரியன், சக்கரவர்த்திங்கிற திமுரோடைய அவள்லாம் இருந்திருக்கா. ஒரு ஈக்கு எறும்புக்கு 6க்கு ஆபத்து வராம நாட்டை ஆண்டிருக்கார்கள். எந்த பெரியவனும் சின்னவனே துன்பம் கொடுத்துட முடியாது. தேவையற்ற வரி இருக்காது. சத்தியம்தான் நாட்டில் இருக்கும், தர்மம் தான் இருக்கும். யாரை எப்ப இப்படி பூஜிக்கணுமோ அப்படித்தான் பூஜிப்பார்கள். இந்த வம்சத்துல பிறந்தவன் நான். சிபி சக்கரவர்த்தி என்ன செய்தார், பருந்தினிடத்திலிருந்து ரிஷிகள் தான் வேணும்னுட்டு இந்திரனும் தர்மபுத்திரன் தான் தர்மராஜனன் தான் பரீட்சிக்கிறதுக்காக வந்துட்டாப்போ 2 பருந்துகளத்திலேருந்து காப்பாற்றணும். புறா வந்து கெஞ்சறது. அப்ப பருந்து கேட்கறது, உன் உடம்புலேருந்து மாம்சத்தை எடுத்து கொடு. அதுக்கு தான் சிபி தன்னிடத்திலேருந்தே வெட்டி எடுத்து மாம்சத்தை கொடுத்தாரோ இல்லையோ. அப்ப ஒரு புறாவை காப்பாற்றணுங்கிறதுக்காக தம் மாம்சத்தை கொடுத்து பார்த்திருக்கேன். அப்படின்னா நம்ம மாம்சம் சாப்பிடலாமா? நாமே மாம்சத்தை சாப்பிட்றோமே, அசைவ உணவு சாப்பிட்றோமேனா யோசித்து பார்க்கணும். இப்போ நீர் என்ன சுவாமி புதுசா சொல்றீர், இப்போ அந்தணர்கள் தானே சைவ உணவு சாப்பிடணும்னு சொல்லியிருக்கீள், மற்ற பேருக்கு அப்படி ஒன்றும் சொல்லப்படலையென்னால் அப்படின்னு நாம நினைச்சுன்னு இருக்கோம். வேட்டையாடுவதோ அசைவ உணவு சாப்பிடுவதோ எல்லாராலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன்கிற கேள்விக்கு அழகான பதில் அனுசாசன பருவத்திலே 116வது அத்தியாயம். அதுல மாம்சம் சாப்பிட்றதோ மது அருந்துவதோ தள்ளத்தக்கவை, கண்டிப்பா அதை செய்யக்கூடாது அப்படின்னு பீஷ்மாச்சாரியர் சொல்றார். தர்மபுத்திரனுக்கே ரொம்ப ஆச்சரியம், ஏன் நம்மளாம் சாப்பிட்றவா தானே, அது உண்டே, க்ஷத்ரியனுக்கு அது கிடையாதா என்ன நினைச்சுன்னு கேட்கிறான். அது ஆத்ம ஜானம் புரியாதவன் தான் க்ஷத்ரியா அந்த மாதிரி அவன் பண்ணுவான். நல்ல ஆத்ம ஜானி சனாதன தர்மத்தின் அடிப்படை புரிஞ்சிருந்துட்டால் இரக்கம், தயா, பிராணி ஹிம்சை இல்லாமல் இருத்தல், அஹிம்சா, இதனுடைய அடிப்படையில தான் இந்த பெரிய கட்டடமே எழுப்பப்பட்டிருக்கு. இந்த கோபுரம் நன்கு காப்பாற்றப்படணும்னால் அஹிம்சையை நீ கடைபிடிக்கணும், ஜீவகாருண்யத்தோடு இருக்க வேண்டும். அது ஆறாரோ பேசுறது இல்லை, சனாதன தர்மம் தான் இரக்கம் ஜீவகாருண்யத்தினுடைய ஆதாரமே, ஊற்றுவாயே சனாதன தர்மம் தான். அப்படியா, நாம ஏன் மாம்சம் சாப்பிடக்கூடாது, மாம்சம் சாப்பிடக்கூடாதுன்னு நீர் ஏன் சொல்றீர் என்று பீஷ்மாச்சாரியரை பார்த்து தர்மபுத்திரர் கேட்கிறார். அவர் சட்டுன்னு பதில் சொல்றார், தன்னுடைய மாம்சத்தை வளர்க்க இன்னொருத்தனுடைய மாம்சத்தை சாப்பிட்டுன்னு சொல்றது என்ன நியாயம் தர்மபுத்திரா? யோசிச்சுப்பார். என் மாம்சம் வளரணுங்கிறதுக்காக இன்னொருத்தருடைய மாம்சத்தை நான் சாப்பிடணுப்போ, இன்னொன்னும் ஜீவராசி தானே. அப்ப அதை வெட்டி அதனுடைய மாம்சத்தை நான் சாப்பிட்டு என் மாம்சத்தை வளர்க்க போறேன்னு சொன்னால்
நீ பயந்தியே இந்த இவா எல்லாரையும் கொன்னா நான் ராஜ்ய தாழ்வே மாட்டேன்னு சொன்னியே. இப்ப இது என்ன? இப்போ மற்றொன்றை கொன்று நான் என்னுடைய உடம்ப வளர்த்துக்கு போறேன்னு சொன்னால் யோசிப்பாய். அது அவசியம் இல்லை. நீ வளர்றதுக்கு நன்னா இருக்கிறதுக்கு காய்கறிகள் இருக்கு, எத்தனையோ பழ வகைகள்லாம் இருக்கு, கிழங்கு வகைகள் இருக்கு, வேர் வகைகள் இருக்கு, எவ்வளவு சிட்டிச்சு வச்சிருக்கார் பகவான். அதை சாப்பிட்டு நீ நன்னா இருக்கலாமே. ஆகவே கண்டிப்பா யார் அசைவ உணவு உண்பவர்களோ யோசித்து பார்க்க வேண்டும். நாமெல்லாம் சாப்பிடலாம் தானே சொல்லியிருக்கு என்று நினைச்சுட வேண்டாம், சொல்லியிருக்கட்டும். ஆனா நாம் இன்னும் உயரணுமே, இது போரும். இப்ப இந்த இடத்துக்கு நீங்க 35 வாங்கினா தேர்விடலாம் சொல்றா, வாஸ்தவம். எந்த பாடத்திலையா இருந்தாலும் 35 மணிப்பெண் வாங்கினா போட்டுருவாள். ஆச்சு, இங்கேருந்து நீ அடுத்த வகுப்பு போயிடுவோம். 35 வாங்கணும்னா நம்மளாம் ஆசைப்படுறோம். எந்த பிள்ளையானு 35 வாங்கினா போறோம்னு சொல்லியிருக்கான்னு சொல்றானோ, 95 எப்படின்னு கேட்கறானோ இல்லையோ. அதே போல சாஸ்திரத்திலே மதுவோ மாம்சமோ இன்னாருக்கு கூடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அது 35ன்னு அர்த்தம். அதுக்கு நான் 35ல நிற்கணும்னு ஒன்றும் தேவையில்லையே. இப்போ நான் தாராளமா 35லேருந்து 85க்கும் 95க்கும் வரலாம் இல்லையா? இன்னொருத்தருடைய மாம்சத்தால போய் என் உடலை வளர்க்க வேண்டுமா? தேவையில்லை. 2வது ஆபத்து பாருங்க. மரம் செடி கொடிகளாக இருந்தால் அது ஆண் பெண் சம்போகத்தாலே வீரியத்தால் உருவானவை அல்ல. ஆனா எந்த பிராணியா இருந்தாலும் ஆண் பெண் சம்போகத்தால் அதன் ரேதஸ் வீரியத்தால உருவானதோ இல்லையோ. ரேதஸ்னால உருவார எதுவா இருந்தாலும் அது தாழ்ந்தது, மனுஷன் உட்பட. அப்படிதான் சாஸ்திரம் சொல்றது. இப்போ எது ஒண்ணு வீரியத்தால உருவாயிருக்கோ அது மிக தாழ்ந்தது. எதனால சீதையை கொண்டாடுறோம்? ஏன் ஆண்டாளை கொண்டாடுறோம்? ஏன் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வாரை கொண்டாடுறோம்? இவ எல்லாரும் அயோனிஜாள். இவாளுக்கு ஒரு மாத்திரு கர்ப்ப சம்பந்தமே கிடையாது. சீதை கலப்பையிலிருந்து பூமியிலிருந்து தோன்றினவள், ஆண்டாள் துளசி செடியிலேருந்து தோன்றினவள். அப்ப அந்த ஆண் பெண் சம்போகம் இல்லாம பிறந்ததை எவ்வளவு வசதியா கொண்டாடுறோம். அந்த பெருமை மரம் செடி கொடிகளுக்குத்தான் உண்டு. ஏன்னா அது வீரியத்தினால பிறந்ததே இல்லையே, அது தான் என்ன 2 சேர்ந்து பிறந்திருக்கு. ஆகவே அந்த வீரியத்திலேருந்து தோன்றின பிராணிகளை கொல்லுவதோ அதை நாம சாப்பிடுவதோ நமக்கு ஆகவே ஆகாது. ஏன்னா அதுல எத்தனை கர்மங்கள், எத்தனை துக்கம், எத்தனை சேர்ந்திருக்கு மூலியம் அந்த உடம்புல. அப்ப அதை எடுத்து நாம சாப்பிட போனோம்னா அதை போல செடி கொடிகளுக்கு அந்த கட்டம் கிடையாது இல்லையோ. அதனால அது சாப்பிடுவதுதான் நல்லது. 3வது சொல்றார், பிராணிகளிடத்துல தயை இருக்கிறவன் எவ்வளவு உயர்ந்தவன் தெரியுமா? ஒருத்தன் பிராணியை வெட்டுறான்னு சொன்னா அப்ப தயை இல்லைன்னு அர்த்தம். ஏன் அதை வெட்டினா தயை கிடையாதான்னு தர்மபுத்திரர் கேட்கிறார். 4வது காரணம் சொல்றார். முதல் 3 காரணம் என்ன விஷயம்? இப்போ தய வேணும்னா பண்ண மாட்டான், வீரியத்தினாலேன்னு தெரிஞ்சுட்டா பண்ண மாட்டான், இன்னொருத்தனுடைய மாம்சத்தால தன்னுதை வளர்த்தக்க கூடாது தெரிஞ்சுட்டா பண்ண மாட்டான். 4வது ரொம்ப ஆச்சரியமா சொல்றார், வெட்ட போகும்போது அந்த பிராணி நடுங்குமா இல்லையா தர்மபுத்திரா? எவ்வளவு பயப்படும். அதுக்கு தெரியாது. மாடெல்லாம் அப்படி வண்டியா தூக்கிட்டு போற பாருங்க, இங்கேருந்து போன உடனே நேரம் வெட்டுற இடத்துக்கு தான் போறதுன்னு அதுக்கு தெரியாது. அது வரைக்கும் அது உட்காந்து, ஆனா உள்ளூர ஒரு இனம் புரியாத பயம் வந்துடும் இல்லையோ. நம்மள ஏதோ கூட்டத்துல கட்டி வச்சிருக்கா, நம்ம கத்தி அதோ எடுக்க போறார், இதோ தலையில போட போறார், என்ன ஆக போறதோ, நம்மளை எங்க தொங்க விடுவ போறாளோ, என்ன போறோமோன்னு அந்த ஜீவன் அந்த சரீரத்துக்குள்ள இருந்து எவ்வளவு பயப்படும், அதுக்கு எவ்வளவு நடுக்கம் ஏற்படும். அந்த நடுக்கத்துக்கு நீ காரணமானமா தர்மபுத்திரா? லோகத்துல ஒன்ன பார்த்து ஒத்தரு நடுங்க கூடாது. அப்படி இருந்தா தான் உனக்கு நடுக்கம் இல்லாத இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. நீ இன்னொருத்தனுடைய நடுக்கத்துக்கு நீ காரணமானா மரண பயத்தில் இருக்கிறவன் என்ன பாடுபடுவான்? அவனுக்கு எவ்வளவு பாடுபடுவான்னு நமக்கு தெரியாது. இப்போ அவன் முகம் போற போக்கு, அவன் விழி பிதுங்கிறது, அவன் படுற பாடு, ஒரு மனுஷன் எவ்வளவு படுறாருனா இந்த பயம் அத்தனை அந்த பிராணிக்கு உண்டே. எப்ப அந்த பிராணிக்கு இருக்கோ அந்த நடுக்கத்துக்கு நீ காரணம் ஆயிடாதே. நடுக்கமற்று வாழ பறிஞ்சுக்கோ. ஒரு பக்தன் இருந்தால் அவனு நடுங்க கூடாது, யாருடைய நடுக்கத்துக்கு அவன் காரணமாகவும் ஆயிடக்கூடாது. ஆகவே நடுக்கத்தை தவிர்த்தியானா தான் நீ சிறந்தவனா இருக்க போறே. இன்னொன்னு, நீ ஒரு மாம்சத்தை சாப்பிட்டேன்னா ஒரு ஒட்டி இருக்கோ இல்லையோ, எந்த பிராணி நீ வெட்டினியோ அந்த பிராணியே தான் அடுத்த பிறவியில் பிறந்து ஒன்ன சாப்பிட்றதுங்கிறார் அவர். அது நீ வெறும போயிடாது, அந்த பிராணி தான் திரும்ப பிறக்கும், பிறந்து தான் உன்னை சாப்பிடும். இதுக்கு மாம்சங்கிற சொல்லுக்கு என்ன ஆச்சரியமான ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? பீஷ்மாச்சாரியர் சொல்றார், மாம்ச பக்ஷதே யஸ்மாத் பக்ஷயிஷ்யே தமப்யஹம். மாம்ச, மாம்ச, மாம் என்னை, ச அவன். இந்த மாம்சம் என்ன சொல்லிக்குமா? மாம் என்னை, சஹா அவன், பக்ஷதே அவன் சாப்பிட்றான், என்னை அவன் சாப்பிடுகிறான். அதனால நாம என்ன தெரியுமா பண்ண போறேன்? பக்ஷிஷ்யே தமப்யஹம். மாம் சஹா பக்ஷதே, என்னை அவன் சாப்பிடுகிறான். அது இப்ப திருப்பி போடுமா அந்த மாம்சம்? நான் திரும்ப நிச்சயமா உயிரோட தான் பிறக்க போறேன். பிறக்கும்போது நான் அவனை உண்ண போகிறேன்.
அப்ப மாம் சன்னு இருக்கிறது ச மாம் திருப்புறது. மாம் சன்னு இருந்தா என்னை அவன் சாப்பிட்டுட்டான், அப்போ தமப்பியகம் அவனை திரும்ப நான் சாப்பிட போறேன்னு சொல்லதான் மாம்சம். அந்த சப்தத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சவன் சாப்பிடுவனா தர்மபுத்திரா? அந்த சப்தம் எங்கேருந்து பிறந்திருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. ஒரு மாம்சம் தானே சொல்லிக்கிறது, இவன் என்ன சாப்பிட்றானா, நான் இவனை விடுறதா இல்லை, கண்டிப்பா திரும்ப இவனை நான் சாப்பிட போறேன் பான்னு சொல்றதோ இல்லையோ. அஹிம்சைதான் பரமமான தர்மம், பரமமான தானம், பரமமான தபஸ், பரமமான பிரம்மமே. அனைத்தும் அஹிம்சைங்கிற தர்மபுத்திரா நீ புரிஞ்சுக்கணும். அதனால எந்த மது குடிக்கிறது கூடாது. ஏன் மது அருந்தது கூடாதுங்கிறோம்? புகைப்பிடித்தல் தீய பழக்கம், மது அருந்துதல் தீய பழக்கம். ஆச்சரியம் என்ன தெரியுமா? அப்படின்னு எல்லா இடத்துலையும் படத்திலையும் போடுறான், அப்படின்னு நாடகத்திலையும் போடுறா, ஆறானது தொட்ட உடனே சொல்றா, அதுக்குன்னு ஆஸ்பத்திரியெல்லாம் திறந்து வச்சிருக்கா, ஆனா சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கிறா. அதான் ஏன் தெரியல. இது எல்லாமே தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிட்டு அப்ப ஏதோ ஒன்றுக்காக அது இருக்கணும்னு வச்சுட்டு இருக்கோம் பாருங்க. அது நிறைய இருக்கணும், ஏன்னா எங்களுக்கு பணவரத்து வேணும்னுட்டால் அப்ப நேர சனாதன தர்மத்துக்கு விரோதம். அது ஒன்றும் சந்தேகத்துக்கு இடம் கிடையாது. சொல்லியோ அது எப்படி சுவாமி மற்ற நாடுகள்லாம் இருக்கேன்னா? மற்ற நாடு யாரும் இப்ப சனாதன தர்மத்தை பத்தி பேசவே இல்லையே. பேசாதவளை பத்தி நமக்கு என்ன கவலை? இப்போ நம்ம நாட்டுல சனாதன தர்மத்தை பத்தி பேசுறோம்னால் அதுல சொல்லப்பட்டிருக்கிறதுல மாறக்கூடாது இல்லையோ. ஏன் இப்ப மது அறிந்தினால் என்ன? அதுக்கு ஆபத்து இருக்கு, கேடு இருக்கு, வாஸ்தவம். அது கொஞ்சமா சாப்பிட்டுண்டா என்ன? இப்போ ஏதோ சிறிதளவு மட்டும், அது பல பேர் அந்த சமுதாயத்துக்காக, இந்த கூடி இருக்கிறவாளோட திருப்திப்படுத்துறதுக்காக மட்டும் சாப்பிட்டுக்கிறோம் என்று சொன்னா இருக்கட்டுமே. இப்ப ஒரு 4 பேர் சேர்ந்திருக்கா, அவளுக்கு ஏதோ புத்தி சுவாதீனத்துல கொஞ்சம் குறைச்சலா இருக்குன்னு வச்சுங்கோ, இல்ல அவளுக்கு ஏதாவது தூக்கம் வர்றதுல ஆபத்துன்னு வச்சுங்கோ, அவளுக்கு சரியா சிந்திக்கிற திறமை இல்லைன்னு வச்சுக்கோ, ஏதோ ஒன்று வச்சுங்களேன். அப்படி ஒரு 4 பேர் உட்காந்துருக்கா. அதனால அவ நித்தியப்படி ஒரு மாத்திரை சாப்பிடுவா. மாத்திரை சாப்பிட்டா அப்படியே அழுத்தமா தூக்கம் வரும். அவ கொஞ்சம் புத்தி எல்லாத்தையும் குறைச்சி விடும், ஒழுங்கா வேலை செய்ய வைக்கும். அப்பதான் அவ நிம்மதியாவே இருக்க முடியும். இப்படி ஒருத்தர் இருக்கா. நாம அவளுக்கு நடுவில் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ அவளுக்கு அது சாப்பிட வேண்டிய நாடி வந்தது, எடுத்தா மாத்திரையை சாப்பிட போனா, எங்களுக்குள்ள நீர் அமர்ந்திருக்கிறதுனாலே இந்த பண்பாட்டின்படி நீர் அந்த மாத்திரையை சாப்பிட்றது தான் நல்லது, அதனால அவசியம் நீரும் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி அவாதான் எடுத்து கொடுப்பாளா, இல்ல நாம தான் அந்த மாத்திரையை சாப்பிடுவோமா? அப்ப மட்டும் அந்த குடும்பத்தினுடைய பண்பாடு என்னாச்சு? அப்ப மட்டும் அவ கூட கூட்டு வந்து என்ன வேணா சாப்பிடுவோமான்னு? இப்ப நமக்கும் விருப்பம் இருக்கவே தான் அதை பண்றோம். அதை நம்ம ஒத்துக்கணும் இல்லையா? இப்போ விருப்பம்ங்கிறது இல்லைன்னா ஒரு நாளும் பண்ணிட மாட்டோம். அதனால சமுதாயத்துக்காக கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன்னா, சாப்பிட்டுட்டா என்ன தப்புனால் ஞானம் அழுங்குறதா இல்லையா? அது உண்மை. நம் வசத்துல நாம இல்லையோ இல்லையோ. இப்போ பல பேர் 4 பேர் சேர்ந்துட்டு இருப்பா, 4 பேர் சேர்ந்து மது அருந்திட்டு இருக்காள்னா ஒத்தராவது அருந்தாதவர் இருக்கணும். அது எதுக்கு சுவாமி சொல்லியிருப்போ? போனவா 4 பேர் சாப்பிட வேண்டாமான்னா, சாப்பிட்ட இடத்துக்கு சரியா சில்லற பார்த்து பணம் கொடுக்கணும் இல்லையோ? அதுக்கான ஒருத்தர் சாப்பிடாத இருந்தா தான் நடக்கும். ஏன்னா இருக்கிற 5 பேர் சாப்பிட்டாள்னா அவன் என்ன காசு போடுறான்னே தெரியாது, இவ என்ன கொடுக்க போறா தெரியாது. 1000 ரூபாய் கொடுத்தா திரும்ப 100 வாங்கணுமா 150 வாங்கணுமா தெரியாது. அதுக்குன்னு சாப்பிடாத ஒருத்தனை கூட கொண்டு போவா. எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. இவர் எதுக்கு போயிருக்காருன்னா, அவ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் பணம் கட்டுறதுக்காக போயிருக்கார். அப்ப அவளுக்கே தெரியறது நாம் நம்முடைய வசத்துல இல்லைன்னு. ஞான மார்க்கத்தால மோட்சம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஞானத்தை நம்ம இழக்கலாமா? நாம் ஞானத்தை இழந்து நம்ம பார்த்து ஒரு கேள்வி கேட்போமே, நீர் உம்ம வசத்திலே இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் பைத்தியமாக இருக்கிறீரா என்று கேட்ட நம்ம யாரான்னு ஒத்துப்போமா? அது என்னமா சுவாமிங்கிற இல்லையோ? அதே தானே இப்பவும் பண்றோம். இப்போ அப்ப நம் வசத்தை நாம இழந்துட்டோம் இல்லையோ? நம் வசத்தை இழக்கிறோம்னாலே ஆத்மஸ்வரூப ஞானமே இல்லைன்னு அர்த்தம். நம்ம வசத்தை நம்ம எந்த மனுஷனுமே ஒத்துக்க மாட்டான். தன் வசத்தை தான் இழந்து இல்லையே மூர்ச்சையா கிடக்கிறேன், மயக்கமா கிடக்கிறேன்னு ஆறு ஒத்துப்பா? ஒத்தர் மனசு அதை ஏற்றுக்கொள்ளாது இல்லையோ? ஆகவே மது அருந்துவதும் கூடாது, மாமிசம் உண்பதும் கூடாது. இதனால் இருக்கக்கூடிய ஆபத்துகளை எடுத்து சொல்றார். நல்ல தர்ம சிந்தனை வரணும். இங்க சொல்லப்பட்ட தர்மத்தெல்லாம் நாம கடைபிடிக்கணும்னு வச்சுங்க. அப்ப இந்த ரெண்டுத்தையும் விட்டாத்தான் அதை செய்ய முடியும். இதையும் வைத்துக்கொண்டு அதையும் வைத்துக் கொள்றதுங்கிறது நடக்காது. இது ஒரு புறம். நன்றி மறப்பது நன்றன்று. யார் யார் நல்லது பண்ணிருக்காளோ அந்த நல்லத்தை ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவும் அந்த நல்லத்தை கொண்டாடணும். நல்லதை பார்க்க கத்துக்கோ, தீயதை பார்க்காதே. எதுல இருக்கிறதுலயும் நல்லதும் இருக்கும், தீயதும் இருக்கும். அதுல இருக்கிற நல்லதை மட்டும் பாரு. எங்க இருக்கிறதுலயும் நல்லதை மட்டும் பாரு. இப்ப இங்க எல்லாரும் வந்திருக்கா சுவாமி, எல்லாரும் வந்திருப்பா. இவாள்லாம் என்ன இப்ப சனாதன தர்மத்தை கேட்டுட்டு பண்ண போறாள் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. எல்லாம் கேப்பா. நான் 1/2 மணி மிஞ்சி போனான்னு நீ சொல்லிட்டு இருக்க போறீ. புறப்பட்டு போன பிறகு இப்ப 6 கண்டுகொள்ள போறா. சபாக்காராளுக்கு நடத்தணும்னு ஆசை, வர்றவாளுக்கு ஒரு 3 நாள் நன்னா பொழுது போச்சுன்னு ஆசை, உமக்கு நன்னா பொழுது போச்சு சம்பாவனை பண்ண போறா உமக்கு ஆசை. இதோட விட்டுட்டு போயிடுமே சொன்னிரான் இப்படின்னே நம்ம புத்தி போச்சுன்னு வச்சுங்க.
அப்போ எதெல்லாம் நல்லதோ அதுல நம்ம புத்தி போகலேன்னு அர்த்தம். இருக்கட்டுமே, 1000 பேர் உட்கார்ந்த இடத்துல 10 பேர் யோசிக்க மாட்டாளா? வேண்டாம் சுவாமி சொன்னவராவது யோசிக்க மாட்டாரா? இது எல்லாத்தையும் நிறைய சொல்லட்டோமே, கடைசி பட்சம் இதுல ஒரு 10% நாமாவது பண்ணணும் அப்படின்னு அவருக்கான புத்தியில படாதான்னுட்டால் அந்த 10 பேர் பண்ண ஆரம்பிச்சோன்னா சுத்தி ஒரு செடி முளைச்சதுன்னா பக்கத்து முழுக்க மனம் பரப்புறது இல்லையோ, அதை போல அந்த சனாதன தர்மத்தை ஒருத்தன் பற்றி கொண்டு நடந்தால் தன்னடையே சுத்தி பரவிப்பட போறது. கொஞ்சம் கொஞ்சமா எதுலையான்னு நமக்கு தோணாதா? ஒண்ணு வேண்டாம், நம்ம அடுத்த வீட்டுக்காரர் எடுத்து வீட்டுக்காரர் பிள்ளை பொண்ணுகிட்ட பேசுறதுக்கான 4 விஷயம் கிடைச்சிருக்காதா? கடைசி பட்சம் அவர்களிடத்துல ஓஹோ இந்த கேள்வி நீ ரொம்ப நாள் கேட்டிருந்தியே இப்ப பதில் கிடைச்சிருது, இதுதான் உன் கேள்விக்கு பதில் என்றான்னு எடுத்து சொல்ல மாட்டோமா? கடைசி பட்சம் நம்ம சனாதன தர்மம் இவ்வளவு உயர்ந்ததான்ற எண்ணமான வந்துரும் இல்லையோ. மற்ற ஏது வரலையோ, ஏன்னா நீங்கள்லாம் ஹிம்சையை பத்தி சொல்றீர்கள், உங்களுக்கெல்லாம் ஒரே கோவில்ல போனாலே சண்டை சச்சரவு, மற்ற பேரிடத்துல தயே இல்லை. நீங்க யாரான ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்கீங்களா? யாரானு பள்ளிக்கூடம் நடத்திருக்கீங்களா? எல்லாரும் எப்படிலாம் நடத்திருக்கா பாருங்கிற பாருங்க.